சுண்ணப்பொடினா என்ன அப்படின்னு ஜவ்வாது பவுடர் மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு வாசனை பொடியை இடித்து அதை வாசனைக்காக, அதான் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், வாசனை பொடியை அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் பல பொருள்களை சேர்த்து தான் பயன்படுத்தினா, அது என்னென்ன பொருளை சேர்த்து பயன்படுறாங்கன்னு நச்சினார் நீரையும் சொல்லலாம், உவேசாவும் சொல்லலாம். எந்தெந்த பொருட்களால் அந்த சுண்ணப்பொடி தயார் பண்ணுவாங்க அப்படின்ற விளக்கம் இதில் இல்லை. சுண்ணப்பொடி மட்டும்தான் இருக்கு. ஆமாம், சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. சிலதெல்லாம் சொல்லலை, எல்லாத்தையுமே சொல்லியிருந்தா தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சொல்லலை. இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு விட்டுருப்பாங்க சார். அந்த காலத்தில் அது பழக்கத்தில் இருந்திருக்கு, அதனால அது விளம்பரமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேன்னு விட்டுட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆக இந்த சுண்ணப்போட்டிக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்ல பார்த்தோன்னா, யாராவது தோத்துட்டா, 2 பேர் தான் அந்த சுண்ணத்தில் யாராவது தோற்றுட்டா என்ன நிபந்தனைனா அவங்க நீராடக்கூடாது. 2வது 1008 கழஞ்சி பொண்ண நேமி சுவாமி கோயிலுக்கு கொடுத்துட்டு, யார் சுண்ணம் தோற்கிறார்களோ அவர்கள் நீராடக்கூடாது. 1008 கழஞ்சி பொண்ண கோவிலுக்கு நீராடு தானமாக கொடுத்துடணும். அதுபோல நீராட போகக்கூடிய மக்களும் கோவிலுக்கு தானம் கொடுத்துட்டு தான் நீராட போயிருக்காங்க. அந்த காலத்து பழக்கம் அப்படிலாம் இருந்திருக்கு. அதனால அந்த உயர்ந்த சுண்ணப்பொடி யாருக்கு சிறந்ததுன்னு சொல்றதுக்கு ஜீவகன் 4 நீதிபதிகளை அந்த சோலையில இருந்தே கூப்பிடுறான். இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்றான். அதை உயர்ந்த நிலையில சொல்றாரு திருத்தக்க தேவர். அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த 4 யார் யாருன்னா, சுரும்பு, வண்டு, தேனி, மிஞ்சிரு, மிஞ்சிரு அப்படின்னு அது ஒரு வண்டினம். இந்த 4 வகையான வண்டினங்களை கூப்பிட்டு இந்த 2 சுண்ணத்துல எது சிறந்ததுன்னு நான் சொன்னா நீங்க ஏத்துக்கல இல்லையா? இப்ப இந்த 4 வகை வண்டினமும் சொல்ல போது அப்பயாவது ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. சரி, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த மிஞ்சிருன்றதுக்கு இன்னொரு உரையாசிரியர் என்னன்றாரு, மின்மினி பூச்சின்னு எழுதியிருக்காரு. அது எந்த விதத்துல சரின்னு எனக்கு தெரியல. மிஞ்சிரு அப்படின்றதுக்கு மின்மினி பூச்சின்னு எழுதியிருக்காரு. ஆக இந்த 4 வகையான வண்டினங்களை அழைக்கிறார். இந்த 4 வகையான வண்டினங்கள் எப்படி இது சிறந்ததுன்னு சொன்னா ஜீவகம் கூட்டா எப்படி அது வரும்? அப்போ அதுக்கு கேட்குற ஞானம் இருக்கா? இல்லை அது சொல்றத ஜீவகனால புரிஞ்சிக்க முடியுமானா ஜீவகனுக்கு அதனுடைய பாஷை புரியும்னு எழுதியிருக்காரு உவேசா. இந்த வண்டினங்கள் பேசக்கூடிய ஒலி குறிப்புகளை வைத்து அது என்ன சொல்ல வருதுன்னு இவருக்கு தெரிஞ்சுக்க முடியுன்றாரு. ஏன்னா ஜீவகனுக்கு ஏற்கனவே யானை பாஷை தெரியுமா? ஒரு இடத்துல யானை பாஷையெல்லாம் அதனுடைய பாஷையில பேசி யானை அடக்கிறான். அப்போ அது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறான் ஜீவகன். அப்படி இந்த வண்டினங்களை அவன் அழைக்கிறான். 4 வகையான வண்டினங்களும் வருகிறது. இந்த 2 சுண்ணங்களில் எது சிறந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 தட்டுல இருந்தும் கையில அந்த சுண்ணத்தை அழுறான், அந்த பொடியை அழுறான். வாரி என்ன பண்றான்? வானத்துல தூறான். ஒரே நேரத்துல தோட உடனே குணமானுடைய சுண்ணத்தை அந்த 4 விதமான வண்டினங்களும் கீழே விழாமல் அத்தனையும் சாப்பிட்டு விட்டது. சுரமஞ்சனுடைய சுண்ணம் அப்படியே வீசிய அளவு தரையில் வந்து விழுந்தது. உண்ண சுண்ணம் சிறந்தது, வீழ்ந்த சுண்ணம் குறைவுடையது. அவ்வளவுதான். ஏன் இந்த சுண்ணம் கீழே விழல, இந்த சுண்ணம் கீழே விழுந்ததுன்றதுக்கு ஜீவகம் இன்னொரு விளக்கம் சொல்றான். இது கோடை காலத்துல தயார் பண்ணது, இது மாரி காலத்துல தயார் பண்ணது. அதனால இதுல இன்னும் ஈரப்பசை இருக்கு. இது ஈரப்பசை இல்லாத கோடை காலத்துல தயார் பண்ண சிறந்த சுண்ணம். இத்தனை விதமான விளக்கங்களை சொல்றான். தேடி தேடி சொல்லணும். அதான் ஜட்ஜ்மெண்ட். அதனால எவ்வளவு அழகா சொல்றான் சார். அதனால இந்த 4 வகையான வண்டினங்கள் சொன்னதை பிற்பாடு நாம ஏத்துக்கணும். இதுக்கு உதாரணம் தான் அங்க வண்டை மட்டும் தும்பியை மட்டும் கூப்பிட்டு அங்க ஆராய்ச்சி பண்ணார் சிவபெருமான். இங்க ஜீவகம் என்ன பண்றான்? அதையும் தாண்டி தும்பி கூட சில நேரத்தில் மயக்கத்தில் சொல்லிடும். 4 வகையான வண்டினங்களை கூப்பிட்டு சொல்றோம். இந்த 4 பேரும் சொல்றத வச்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். அப்ப நல்லவை கண்டு உண்ணக்கூடிய அந்த 4 வகை வண்டுகள் உண்ண சொன்னமே சிறந்ததுன்னு சொல்லிடுறார். அதனால அழகா சொல்றான் பாருங்க. மங்கை நல்லவர் கண்ணும் மனமும் போன்று எங்கும் ஓடி இஜரும் சுரும்புகால் வண்டுகால் மகிழ் தேனினங்கால் மது உண்டு தேக்கிடும் மீற்று நீட்டங்கால். நீங்க 4 பேரை எப்படி சிறந்தவங்கன்னா அவங்களுக்கு ஐசியம். எப்பவுமே ஒரு
ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவங்களுடைய குணங்களை சிறப்பாக சொன்னதான் அவங்க சிறப்பாக செய்வாங்க அந்த வேலையை. அது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அது இங்கே பாரு, உன்னை தவிர எனக்கு யாரும் அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கிறேன், நீ தான் அதை செய்யணும்னு சொல்லி பாருங்க. அவன் தலைக்கு மேலே இருந்தால் தூக்கி ஓரம் போட்டுட்டு நம்ம வச்சு ஐஸ்லாமா மெல்ட் ஆகி போய் முதல்ல நம்ம வேலையை செய்துட்டு வந்துடுவான். அது ஒரு டெக்னிக். அதனால் எல்லாருமே இந்த புகழுக்கு மயங்காத மனுஷனே இல்லை சார். நீங்கள் கூட மாமியாருக்கு சொல்கிறேன், உங்கள் மருமகிட்ட போய் அம்மா ஒன்றை மாதிரி சாம்பார் வைக்க பிரமாதமாக, எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி வைக்கல, எங்கள் பாட்டி கூட வைக்கலம்மா, கைப்போக்கும் யாருக்குமே வராதுன்னு சொல்லி பாருங்க. மாமி நீங்கள் உட்காருங்க மாமி, நாளையிலேருந்து நானே எல்லா வேலையும் பார்த்துடணும். அந்த டெக்னிக் தெரியாம மாமியார் என்ன வச்ச ரசம், என்ன வச்ச சாம்பார்னா நீயே வச்சுக்கிட்டு போட்டு போயிட்டு. அதனால அந்த டெக்னிக் தெரியணும். பையன்கிட்ட கூட சொல்லி பாருங்க, டே கண்ணா அந்த வேலையை செய்து கொடுறா, கடைக்கு போய் வேணான்னு சொல்லி பாருங்க, அழகா போய் வந்துடுவான். கேட்கவா போ, மிரட்டி பாருங்க, போக மாட்டான். இங்கே பாரு அப்பாவுக்கு போகிறோம், உனக்கு வேலை உங்கள் அப்பாவுக்கு வேலை, போய் வேலை போகிற அப்படின்போம். அதனால இந்த பசங்களை கூட டெக்னிக்காக வந்து நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இந்த வண்டியில தானேன்னு ஜீவங்க நினைக்கல. அந்த வண்டினங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நல்ல மங்கையருடைய கண்ணும் மனமும் எப்படி இணைந்தே போகுமோ அதுபோல நீங்க எத்தனை பேரும் அந்த மனமும் நிறமும் நிறைந்த அந்த சுண்ணப்பொடியில எது சிறந்ததுன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறோம். அந்த வண்டுகள் என்ன பண்ணுங்க, கரெக்டாக ஜட்மெண்ட் பண்ணி சொல்லுதுங்க. அதனால நாம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இதுல ஒரு வாழ்வியல் உண்மை இருக்கு. அப்ப நாம யாருடைய உதவியை தேடி போனாலும் அவர்களை சிறப்பாக அவர்களை வாழ்த்தி சொல்லும் பொழுது ஈஸியாக வேலை முடியும். சாஃப்டாக வேலையை முடிக்க கற்றுக்கணும் சார். இப்போலாம் நாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வேலையை முடிக்கக்கூடாது, சாஃப்டாக சொல்லி வேலையை முடிச்சுட்டு வரணும். நாம் செய்யறதை காட்டிலும் அடுத்தவங்க கிட்ட இருந்து நாம் நம்ம வேலையை செய்து முடிச்சுக்கணும். அது ஒரு சிறந்த பண்பு. அதனால் அப்படி சொல்லி முடிக்கிறான். நல்லவை கண்டு உணர்க அப்படின்னு சொல்லி அதுங்களை கூப்பிட்டு சொல்லும் பொழுது அதுக்கு அழகாக என்ன சொல்லுங்க, மின்மினி பூச்சினே எழுதுறாரு யாரு, அறிவொளி அந்த மின்னிருக்கு. அடுத்தது வண்ண வாசலை வல்லர் கொண்டாயிலை விண்ணர் தூவியிட்டான் வந்து வீழ்ந்தன சுண்ணம் நங்கை சுரமஞ்சரி. வண்ண வண்டோடு தேன் கவர்ந்து உண்டவே. அந்த தேனை சாப்பிட்ற மாதிரி குணமாலனுடைய சுண்ணத்தை வண்டுகள் சாப்பிட்டு. அப்ப இந்த முடிவு என்னன்றத அவன் முதல்ல சொல்லிட்டாங்க. பாருங்க, எது சிறந்த சுண்ணம்ன்றத இந்த வண்டினங்கள் சொல்ல போதுன்னு அந்த வண்டினங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு கீழே விழுந்துருக்கு. அப்போ ஈரப்பசையோடு இருக்கக்கூடிய சுண்ணம் நாம ஈர கோலமாவில் கோலம் போட்டால் நடக்குங்களா? நாம இஷ்டத்துக்கு வருமா? வராது இல்லைங்களா? அப்போ நாம் சொல்கிற மாதிரி கேட்கணும்னா அந்த காய்ந்த அந்த கோலமாவுக்கே அந்த பவர் இருக்குன்னா இந்த சுண்ணப்பொடி எவ்வளோ சிறப்புன்றதை சொல்லி முடிச்சுட்டாங்க. அதனால் சுண்ணம் ஆராய்ந்து அறிய உரைக்க இந்த 4 வகையான வண்டினங்களை அழைச்சார். அது 2 நாள் அழகாக சொல்லிடுச்சு. முடிவை மனமாற ஏற்றுக்கிறேன்னு அந்த தோழிங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஏன்னா சாட்சியோட சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீ ஹைகோர்ட்டு போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டு போகிறோன்னா போக முடியாது. சாட்சியோட சொல்லியாச்சு, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் சுரமஞ்சரி கிட்ட அவனுடைய தோழி கனக பதாகை சொல்கிறா, இல்லை நம்ம சுண்ணத்தை விட குணமாலனுடைய சுண்ணம் சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு இந்த 4 வகை வண்டினங்களை கூப்பிட்டு சொன்னாங்க. நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன்னு சொன்னோடனே அவள் ஏற்றுக்கணும் இல்லையா? அவள் என்ன சொல்கிறாளாம், சுரமஞ்சரி குணமாலை கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாளாம், இங்கே பாரு நான் சுண்ண தோத்துட்டேன்னு நீ நினைக்காத. உன் மேலே அவனுக்கு இருந்த அபிப்பிராயத்தினால அவன் என்ன பண்ணிட்டான், உன் சுண்ண சிறந்ததுன்னு சொல்லிட்டான். அவன் உண்மையில காதல் போடுற அளவுக்கு நீ ஏற்கனவே தவம் பண்ணிட்ட. அதனால உன் மேல இருக்கிற விருப்பத்தினால உன் சுண்ணம் சிறந்ததுன்னு சொல்லிட்டான். இனி நான் என்ன பண்ண போறேன், இந்த சுண்ண போட்டிக்கு வரல, நீ செய்த அதே தவத்தை இனி நான் போய் என்ன பண்ண போறேன், தவம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா சார். எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. நீ நோட்டுட்ட, நான் இனி நோட்பேன். அது எவ்வளவு அழகா சொல்றா, நோற்று வந்ததன் சிலம்படி கைதொட நோற்பன் நோற்றனை நீ என் ஏகினான். நோட்டுட்டான், நீ நோட்டுறதுனால தவம் இருந்ததுனால அவனை அடைய போற, அந்த தவத்தை நான் செய்து அவன் வந்து என்ன அடையிற மாதிரி நான் வைப்பேன். அது எப்படி சொல்றான் பாருங்க, அவன் வந்து என் காலடியில விழற வரலையும் நான் தவம் வைப்பேன் அப்படின்னு அந்த கோபத்தை எப்படி திருப்புறாங்க பாருங்க. பெண்களுடைய குணம் எப்படி மாறுது பாருங்க. அதுக்கு சொல்றாரு அவர். இதுதான் வஞ்சினம்னு சொல்றது. வஞ்சினம்னா என்னன்னா, அவன் வந்து என் காலடியில் விழற வரலையும் நான் அவனை வேற ஆடவரை எழுதி பார்க்க மாட்டேன். என்றைக்காக அவன் தான் நான் அடைவேன். அவன் வந்து என்ன தவிடுமே தவிர நான் அவனை தேடி போக மாட்டேன். அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், எந்த ஆண்கள் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், எந்த ஆண்களுடைய பெயரையும் காதால
கேட்க மாட்டேன், ஆண்கள் இருக்கிற பக்கமே போகக்கூடாது, நான் இருக்கிற பக்கத்துக்கு ஆண்கள் வரக்கூடாது, அப்படி ஒரு முடிவு பண்ணி கன்னிமாடம் அமைத்து தவம் இருக்க தொடங்குகிறாள். அவள் சொன்னதை போலவே நீராடவில்லை, 1008 கழனி பொண்ணை கோவிலுக்கு கொடுத்து விட்டாள். இப்பதான் சார் ட்விஸ்ட். சுரமஞ்சிரி கோவத்துல சொன்னா இல்லைங்களா நீராட மாட்டேன்னு, ஜெயிச்சுவா அப்ப என்ன பண்ணலாம், நீராடலாம் இல்லையா? இந்த போட்டி முடிஞ்சு சுரமஞ்சிரி காலில் போய் குணமாலை விழறா. சுண்ண போட்டியால் நமக்குள்ள இந்த பகை மனப்பான்மை வர வேணாம், நட்பு என்றைக்கும் கெட வேணாம், நீ என்ன ஏத்துக்கோ, பழைய போல என்கிட்ட பேசுன்றான். முடியவே முடியாது. அடுத்தது என்ன, இந்த இடத்த என்ன எப்படி பயன்படுத்துகிறார் திருத்தக்கதேவர்? இந்த சோலை நுகர்வுலாம் முடிஞ்ச பிற்பாடு எவ்வளோ சொன்னாலும் கேட்காத தோழியோட போய் வீட்டுக்கு போயிடுறா. குணமாலை என்ன பண்றா, சுண்ண போட்டி முடிஞ்ச பிறகு நீராட போறா. நீராடிட்டு வரும்பொழுது தான் அசனி வேகம்ன்ற யானை அவளை தாக்கு. இப்ப என்ன சொல்றாரு, அவன் என்ன பண்ணா, நீராடாம கூடாது, தோத்தவன் நீராடக்கூடாதுன்னு போயிட்டா இல்லையா? அப்ப ஜெயிச்சவன் நீராடலான்னு அவ சொன்னா இல்லையா? அவன் சுரமஞ்சிரி சொன்ன அந்த பாயிண்ட் எனக்கு எங்க உதவுச்சு, இவன் போய் நீராடிட்டு வந்தனால்தான் நான் இந்த குணமாலை என்னால பார்க்க முடிஞ்சது, இல்லைன்னா பார்த்துருக்க முடியாதுன்னு ஜீவகன் சொல்றான். அப்ப சுரமஞ்சிரியினுடைய கோப வார்த்தை எனக்கு நன்மை விளைவித்து குணமாலை எனக்கு தந்ததுன்னு ஜீவகன் அதையே சிறப்பா பயன்படுத்திக்கிறான். ஒரு வாழ்க்கை பாயிண்ட் எப்படி கிடைக்குது பாருங்க அவனுக்கு. அதனால சுரமஞ்சிரி சபலம் இருக்கிறா. சுரமஞ்சிரியுடைய தந்தை பேரு குபேரதத்தன், அவருடைய மனைவி பேரு சுமதி. இவ கோபமா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏன் கோபமா வரான்னு அப்ப கேட்கிறா. கேட்ட உடனே இந்த மாதிரி சுண்ண போட்டியில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லிடுறா. சொன்ன உடனே அப்பா அந்த அவனுடைய கணவனை கூப்பிட்றா. யாரு, குபேரதத்தனை கூப்பிட்டு, இங்க பாரு, எப்பவுமே பையனோ பொண்ணோ தப்பு பண்ணிட்டா ஓம் புள்ள ஓம் புண்ணுன்னு வாங்க. பையனோ பொண்ணோ சிறப்பாக ஒரு பெருமையாக மார்க் வாங்கினா பாரு என் பிள்ளை இவ்வளோ மார்க் வாங்கி வச்சு பாரு அப்படின்னு. அப்போ என் புள்ள அது தப்பு பண்ணா ஓம் புள்ள. இது அந்த காலத்திலே இருக்கு. சுமதி கூப்பிட்டு சொல்றா குபேரதத்தன், இங்க பாரு உன் பொண்ணு வானத்தில் இருக்கிற சந்திரனை கீழே இறங்கி வரணும்னு சொல்றான். இது நடக்கிற கதையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடவர்களே அவருடைய முகத்துல முழிக்க கூடாதான், ஆடவர்கள் பேரை கேட்க கூடாதான், கன்னி மாடத்துல உட்காந்து தவம் இருக்க போறானாம், அதுக்கு உண்டான ஏற்பாட்டை பண்ணுன்னு சொல்றா. இது எதுக்கு சமம்னா, வானத்தில் இருக்கிற சந்திரன் வானத்தை விட்டு கீழே இறங்கி வரணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். யாரு? ஓம் பொண்ணு. விண்ணவர் திங்கள் விளக்குதல் மெய்னர் எண்ணம் நுண்மக. நுண்மகள்னா உன்னுடைய மகள் அர்த்தம். அப்போ அப்படி சொல்லி முடிக்கிறா. அதனால இவன் நம்ம குபேரதத்தனுடைய வருத்தம் எப்படி இருக்கான், ஒரு யானை தூங்கினா எப்படி துன்பத்தில் தூங்குற மாதிரி தோணுமா, அதுபோல இவன் துன்பத்தில் துவண்டு போனான். அவன் ஊழ்வினையினால வந்த பிரச்சனை இது. அதனால ஆடவரை வெறுக்கும் சுரமஞ்சினுடைய கோபத்துக்கு ஏற்ப அதை போலவே நான் கன்னிமாடம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான விலை மதிக்க முடியாத முத்து மாலை எடுத்துன்னு கட்டியங்காரனுடைய அரண்மனைக்கு போறான். ஏன்னா அரசனுடைய ஒத்துழைப்போடு தான் இப்படி கன்னிமாடம் அமைக்க முடியும். அப்போ என்ன பண்ண, அப்பவே லஞ்சம் இருந்திருக்கு. அப்பவே லஞ்சம் இருந்திருக்கு. போய் கட்டிக்காரனுக்கு லஞ்சமா இந்த முத்து மாலையை கொடுத்துட்டு, என் பொண்ணு கன்னிமாடத்தில் இருக்க போறா, கன்னிமாடம் அமைத்து தரணும், காவல் புரியறதுக்கு வேடுவர்களை அனுப்பணும், காவலர்களை அனுப்பணும், கன்னிமாடம் அமைத்து அவள் எந்த ஆடவையும் ஏழு பார்க்க மாட்டான்னு சொல்லியிருக்கா, அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செய்யணும்னு சொன்னோடனே இந்த முத்து மாலை வாங்கி அப்படியே ஆகட்டும்னு அனுப்பிடுறான் கட்டிக்காரன். அது பிறகுதான் வந்து கன்னிமாடம்னா என்ன அர்த்தங்க, அந்த தெருவில் ஆடவர்கள் யாருமே போகக்கூடாது. ஆண் உருவில் இருக்கக்கூடிய பொம்மை கூட பெண் உருவில் மாத்துறாங்க. ஆடவர் பெயரே கேட்கக்கூடாது. தப்பி தவறி கூட அந்த தெருவில் ஆடவன் போயிட்டானா, அவன் முகத்தை பார்த்துட்டானா அந்த ஆடவனுக்கு உடம்புல உயிர் இருக்காது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நோன்பு, கன்னி நோன்பு அது இருக்கிற அந்த சுரமஞ்சிரி. யாரால? குணமாலையினுடைய சொன்னா சிறந்ததுன்னு ஜீவகன் சொல்லிட்டதுனால. இந்த இந்த தவம் எப்ப முடியுமா, ஜீவகனையே வந்து என்னைக்கு என்ன தழுவுறானோ அன்னைக்கு தான் இந்த நோன்பு முடியும். அது வரைக்கும் முடியாது. அவனே வந்து இவன் காலில் விழணுமா, எப்படி இருக்கு பாருங்களா, எவ்வளோ ஒரு வீர ஆவேசம் பாருங்களா. அப்படி இருக்கிறான். அப்போ அவன் போயிட்டா. அது பிறகு ஜீவகனும் நண்பர்களும் அந்த சோலை நகருக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல தான் அந்த சோலை நகருடைய சிறப்புகள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இது சார் இந்த சொன்ன போட்டி
எதனால ஏற்பட்டதுன்னு திருத்தக்கதவர் என்ன சொல்றாரு, தீவினையின் காரணமாக வந்ததுன்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கும் தீவினை நடக்கிறதுக்கு காரணம் நம்முடைய வினைகள். அந்த வினைகளோடவே பயணிக்குது இந்த காப்பியம். எப்படி சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாங்குவோர் பாட்டுடை செய்யுள்னு சிலம்புல சொல்லியிருக்காரோ, அதுபோல இங்கேயும் ஒவ்வொரு வினைக்கும் வினை தான் முன்னிருக்கிறார். இந்த நீர் விளையாட்டுக்கான ஜீவகனும் அவனுடைய தோழர்களும் வராங்க. எத்தனை கோள்கள் சார்? கோள்கள் எத்தனை? 9 கோள்கள். ஜீவகன் தான் நிலாவா. ராகு கேது ஒழிஞ்சா 7 கோள்கள் இருக்கா. 4 கோள்கள் அவனுடைய நண்பர்களாம், 3 கோள்கள் அவனுடைய சகோதரர்களாம். ஆக இந்த 7 பேர் புடைசூழ ஜீவகன் அந்த காணுக்கு போறான், அந்த நீர் விளையாட்டு பார்க்கறதுக்கு போறான். அப்போ அங்க பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு போறானா. அதுல ஒரு காட்சியை மட்டும் சொல்றேன். அணிகலன்கள்லாம் அணிஞ்சிட்டு நீராடிட்டு இருக்காங்களாம் பெண்கள். அப்போ அணிகலன்கள்லாம் அந்த ஆற்று தண்ணியில் தானாக கழண்டு கீழே விழுதான். அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்களாம், இங்கே பாரு, இந்த அணிகலன்கள்லாம் நாங்கள் கீழே விழுந்து எடுக்க மாட்டோம், இதெல்லாம் உன் கணவன் பார்க்குற அளவுக்கு நீயே அணிந்து கொள்ளுன்னு அந்த ஆற்றுக்கிட்ட அந்த பெண்கள் சொல்கிறாங்களாம். அப்போ ஆற்றினுடைய கணவன் யார் சார்? ஆறு கிட்ட இந்த பெண்கள் சொல்றாங்க, நாங்க அணிந்திருந்த அணிகலன்கள்லாம் ஆற்றுல கழண்டு விழுந்துருச்சு, இதெல்லாம் நாங்க கீழே முடிஞ்சு எடுக்க மாட்டோம், இதெல்லாம் எடுத்து நீயே அணிஞ்சுக்கோ, உன்னுடைய கணவன் பார்ப்பதற்கு சிறப்பாக அணிந்து கொள்ளுன்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. அப்பனா அந்த ஆறினுடைய கணவன் யாருன்னா மழையா. எவ்வளவு பாருங்க, எவ்வளவு ஒப்புமைப்படுத்தி சொல்றாரு பாருங்க. உன் கணவன் உன்னை பார்த்து அழகாக தோணுவதற்கு நீ அந்த அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு அங்க நீராடி இருக்க பெண்கள் நாங்க போட்டிருந்த அணிகலன்கள்லாம் கழண்டு கீழே விழுந்தாலும் எடுக்கலையாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவ்வளோ செல்வ சிறப்பாக அந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு தலைவி என்ன பண்றான்னா, நேரங்காலம் தெரியாம நீராடிட்டே இருக்கலாம். அவன் வளர்ப்பு கிளி இங்க இருக்கான், கரையில இருக்கான், பசிக்குது, இவ பார்த்தா நேரங்காலம் இல்லாமல் நீராடிட்டு இருந்தாலே, இவ ஏறி வந்தாதானே நமக்கு சாப்பாடு கொடுப்பா, அன்ன சோறு உள்ள வச்சிருக்கிறா, ஆனால் நமக்கு பசியாகுது, இவ எந்த நேரம் தெரியாமல் விளையாடிட்டு இருக்காளே, இவ எப்போ கரையேறி வருவாளோ தெரியலையே அப்படின்னு கிளிகள் பேசிட்டு இருக்கான். அதுல ஒரு கிளி என்ன பண்ணிட்டான், இப்ப பாரு ஏறி வரா பாருன்னு பாம்புட்டான். உடனே அந்த நீராடி இருந்த பொண்ணு ஐயோ ஏறி ஓடியாதான், அப்பா ஏறி வந்துட்டா, இனிமேல் நமக்கு சாப்பாடு கிடைச்சிக்கணும் அந்த கிளிகள் பேசிட்டு. எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்துகிறார் பாருங்க. அப்படி அதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு வராங்க. அந்த பசித்துயரோட இந்த பச்சைக்கிளியை பற்றி நான் சொல்கிறேன். தீம்பார் பசியில் இருந்த செவ்வாய் சிறு பைங்கினி தன் ஓம்பு தாய் நீர் குடைய ஒழிக்கும் வண்ணம் நாடி பாம்பால் என வெறுவி பைப்பற்றோடு கழல காம்பே தோழி நடுங்கி கரை சேர்பவளை காண்மீன் அப்படின்னு சொல்கிறார். 924 பாட்டு தான். அப்புறம் பந்தாடுறாங்க, விளையாட்டு, இந்த சோழி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சோலையில் இன்னொரு காட்சிப்படுத்துறாரு. அப்போ அந்த சோலையில் பரத்தையரும் இருந்திருக்காங்க. பரத்தையர் அந்த இடத்துல திரியறதை எப்படி சொல்கிறாங்கன்னா, காமக்கலம்னு சொல்கிறாராம். அந்த காமக்கலம் கடலில் போகிறது மாதிரி இருக்கான் இந்த பரத்தையர் அங்கே சுற்றிட்டு இருக்கிறது. அதையும் சொல்கிறார். இந்த மாதிரி ஒன்று விடாமல் பதிவு பண்ணிட்டே வர்றார் சார். வெள்ளை அண்ணா தாமரை மலர்ல இருக்கக்கூடிய அந்த குளத்துல நீஞ்சிட்டு இருக்கான். அது தாமரை இலை மேல படுத்துட்டு இருக்கான். தாமரை இலை மேல படுத்துட்டு இருக்கு. அது தூங்குவது போல இருக்குதான் பார்க்கறதுக்கு. ஆனா அதை வச்சு நமக்கு என்ன சொல்றாரு, இந்த உலகத்துல இருங்க, ஆனா பற்றுக்கொள்ளாத இருங்க, படுக்கையில் பொருந்தும் வெள்ளை அன்னத்தை காணுங்கள்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரா, சிறந்த பொன் அன்னையில அம்மா ஒரு குழந்தை தூங்குதுன்னு வச்சுங்களா, அந்த குழந்தைய தட்டி தட்டி குடிச்சிங்கன்னா தான் சீக்கிரம் தூங்கும் இல்லைங்களா? அப்படி அந்த தாமரை இலையில அன்ன குஞ்சு தூங்குதான். அந்த தாமரை மலர் அம்மா தட்டி கொடுத்தா எப்படி அந்த குழந்தை தூங்குமோ, அது போல அந்த வெள்ளை அன்னத்தை காற்றில் இந்த தாமரை மலர் அசைஞ்சு அசைஞ்சு அதை தொட்டு தொட்டு தூங்க வைக்கலாம். எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்க. தாமரை மலர் காத்துல அசையுது, அந்த இலையில அன்னம் பார்த்து தூங்குது. இதுக்கு ஓமை எப்படி சொல்றாரு, ஒரு குழந்தை தூங்கினா அம்மா எப்படி தட்டி கொடுப்பாங்களோ அது போல அந்த பூ அந்த அன்னத்தை தூங்க வைக்குதா சார். எவ்வளவு அருமையான ஒரு இயற்கை காட்சிகள் எல்லாம் பாடிட்டு போறாரு பாருங்க. நாகனவாய் பறவையினுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நாகனவாய் புல்லுன்னு ஒரு பறவை இருக்கும், அது பேசுமா.
அந்த பறவையெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு வர்றாரு. அதெல்லாம் அழகாக அந்த சோலையில் இருக்கிற காட்சிகள்லாம் சொல்கிறாரு. அடுத்தது இப்போ தான் ஒரு முக்கியமான காட்சிக்கு வர்றாரு. ஒரு உயிர் செய்த தீவினை நீங்கி நல்வினை அடைய போகிற காட்சியை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்கன்றார். ஒரு உயிர் தான் செய்த தீவினை முடிந்து நல்வினை உதயமாக கூடிய காட்சியை இந்த சோலையில் நடந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு நம்மளை உஷார்படுத்துகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்தணர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு யாகம் வளர்க்குறாங்க. அந்தணர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, அவங்க பூரா யாகம் வளர்க்குறாங்க. அதுக்காக யாகத்துக்கு உண்டான தூய்மை பொருட்கள்லாம் கொண்டாந்து வச்சுருக்கான், பூஜை பொருட்கள்லாம். அதில் சோற்று உருண்டையும் வச்சுருக்கிறான், வச்சுட்டு குளிக்க போயிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து பசியோடு இருந்த ஒரு நாய் ஓடி வந்து அந்த துணியெல்லாம் தள்ளிட்டு பார்க்குது, சோற்று உருண்டை இருக்குது. ஒரு சோற்று உருண்டை கவி எடுத்துட்டு ஓடுது. இதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே ஐயோ, பூஜைக்கு கொண்டு வந்த புனிதமான பொருள், தூய்மையான பொருள், அந்த நாய் கேவல நாய். நம்ம கூட திட்டும் போது என்ன சொல்கிறோம், அதிகமாக நம்ம திட்டுறது அந்த நாயை சொல்லி தான் திட்டோம் இல்லைங்களா, அது இழி பிறகுன்னு சொல்கிறோம். ஏன் சார் நாய் அவ்வளோ கேவலமாக சொல்கிறோம் தெரியல. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நாய் மட்டும்தான் தான் சாப்பிட்டதை கக்கிட்டு திருப்பி சாப்பிடும், வேற எந்த ஜீவனம் அப்படி செய்யாது. ஆனால் அதுக்கு நேர் எதிராக ஒருத்தன் வாழ்ந்தான். தன்னெச்சில் தான் உண்ணா தகைமையாளன். நான் தட்டில் சாதம் போட்டு ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டோம்னா அந்த தட்டே எச்சில் ஆகிடுச்சுன்னா அந்த தட்டை தள்ளிட்டு இன்னொரு புது தட்டில் போட்டு புது தட்டில் இன்னொரு வாரம் சாப்பிடுவோம். புரியும். தன் எச்சில் தான் உண்ணா தகைமையாளன் அவன். நாம் இப்போ என்ன பண்ணுறோம், அன்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு இட்லியே ஆளுக்கு பாதியாக சாப்பிட்றோம். கல்யாணம் ஆன புதுசில், கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுன்னா இட்லியாக முடியல. கல்யாணம் ஆன புதுசில் ஏங்க நான் தோசை ஊற்றட்டுமான்னு கேட்பாங்க. உடனே அவர் என்னன்னு, ஏமா நீ கஷ்டப்படுற, நான் ஹோட்டலில் வாங்கியாந்துடுறேம்மா அப்படின்னு. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு, ஏங்க ஹோட்டலுக்கு போய் கஷ்டப்படணும், அப்போ நான் பார்சல் வாங்கியாந்துறேன், நீ வீட்லேயே. எப்படி டெக்னிக் மாறுது பாருங்க. இப்படிலாம் வாழ்ந்த வாழ்க்கை கடைசி காலத்தில் போய் ஒன்னாலும் இட்லி கூட ஊற்றி வைக்க முடியாதா, இப்படி மிரட்டுற காலமாக மாறி இல்லைங்களா. ஆமாம், ஊற்றி வச்சா மட்டும் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல போறியா காட்டியும் அப்படி போகும் இல்லைங்களா. இப்படி அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சார். ஆனால் வயசான பிற்பாடு அன்பு அதிகமாகிடும். அன்பு அதிகம், அந்த அன்பு அதிகமானாதான் அதுதான் உண்மையான அன்பு சார். எனக்கு நீ தாயா, உனக்கு நான் தாயா. பசங்க அது வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டு பறந்து போயிட்டு ஊர்கட்ட மனுஷா எதுவாக இருந்தாலும் நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. இந்த புரிதல் எப்போ வரும்னா வயசான காலத்தில் தான் வரும் இல்லைங்களா. ஆமாம். அந்த அந்தணர்கள் என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் சோற்று உருண்டை எடுத்து போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு தடியை எடுத்துக்கிட்டானுங்க, அந்த அவுபாசக கரண்டி எடுத்துக்கிட்டானுங்க, கடற்கிற கல் எடுத்துக்கிட்டானுங்க, சுற்றி சுயட்டுறாங்க அந்த நாயை அடிக்கிறது. அந்த நாய் உயிர் பழிச்சா போகுதுன்னு, அதான் உயிர் பயம்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் பயத்தில் ஓடுது நாய், தலை தெறிக்க ஓடுது. இந்த நாய் ஏன் பஸ்ஸில் அடிபட்டு ரோட்டில் அதிகமாக சாகுது தெரியுங்களா? அது ஒரு பாயிண்ட் இருக்குது, அறிவியல் உண்மை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய் இங்கே இருக்குது, இந்த பக்கம் வந்து நாய் இங்கே ரோட்டில் நிற்குது, இந்த பக்கம் வந்து ஒரு லாரி வருதுன்னு வச்சுக்கலாம், அதனுடைய பார்வைக்கு இந்த பக்கம் வர மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணும், கரெக்டாக லாரி வர நேரத்துக்கு குறுக்க தலைவர், அதனுடைய பார்வை விஷுவல் அந்த மாதிரி. நீங்கள் வேணால் பாருங்கள், நின்றுட்டே இருக்கும், வண்டி வர நேரத்தை கரெக்டாக குறுக்க தலைவர், அது நேர் எதிர் டைரக்ஷனில் தெரியும். அதனால் ஓடி போய் கரெக்டாக வண்டியில் மாட்டோம். நான் பார்த்த ஒரு அதிசயம், இந்த நல்வினைக்கு நம்பிக்கை எனக்கு அன்றைக்கி தான் சார் வந்தது. வினையை நான் பெரும்பாலும் சின்ன வயசில் நம்பலை. நான் பார்த்த வினை எப்படி பாருங்களா, நீங்கள் பாருங்கள், நம்ப மாட்டீங்க. ஒரு டாரஸ் லாரி போகுது, டாரஸ் லாரியுடைய பின்பக்க டயரில் ஒரு குட்டி நாய் மாட்டிக்குது. குட்டி நாய் கரெக்டாக நான் பார்க்குறேன், மின் டயரில் தப்பிச்சுது சார், ஆனால் பின் டயரில் மாட்டிக்குது. முடிஞ்சதுன்னு நினச்சேன். டாரஸ் 8 சக்கரம், பின்னாடியே 8 சக்கரங்குது. அந்த டயரில் மாட்டின நாய் கரெக்டாக பாருங்கள், அந்த 2 சக்கரத்துக்கு நடுப்புற கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் மாட்டிச்சு சார். இப்படி மாட்டி இப்படி அந்த சக்கரம் சுற்றுற வேகத்தில் அந்த நாய் பின்னாடி தூக்கி போட்டு வண்டி லாரி கொண்டா போயிடுச்சு. அந்த நாய் ஒன்றுமே நம்ம எழுதி பின்னாடி ஓடுது சார். அதிசயம்னா அதிசயம், ஆச்சரியம்னா ஆச்சரியம் சார். எனக்கு அதுக்கு ஆயுஷம் எவ்வளோ கெட்டியாக போட்டிருக்கா பாருங்க சார். டாரஸ் லாரி டயரில் மாட்டி தப்பிச்சு போயிருக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு நல்வினை இருந்திருக்கு பாருங்க. அப்போ கூட நாம் கூட அவ்வளோ நினைக்கிறோம். நமக்கு சில ஆபத்துலேருந்து தப்பிக்கிறோம்னா சார், உண்மையாக நம்மளை யாரும் காப்பாற்றலை சார்.
நம்மளை யாரும் காப்பாற்றல, நாம் செய்த நன்வினை தான் காப்பாற்றும். அதனால் வினையை நம்புங்க. முடிந்த ஸ்ரீதத்தன் சொன்னது அதுதான். ஆமாம், ஆமாம். அதாவது சுத்தமான தண்ணி அதுவே கூட விஷமாக மாறிடும், விஷமாக மாறிடும். அதனால் குஞ்சரத்தின் யானையிடம் தப்பிச்சவனும் இருக்கான், யானையினுடைய 2 தும்பிக்கைக்கு இடையில மாட்டணும் தப்பிச்சவனும் இருக்கிறான். அதனால வாழ்க்கையில நமக்கு நாம் செய்த வினை தான் நம்மளை தப்பிக்க வைக்கும். அதனால முடிந்தவரையும் நல்வினை செய்யும், முடிந்தவரையும் தவறி கூட தீவினை செய்யாதீங்க. அது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துக்காதீங்க, அது வந்து நிற்கும், எப்போ வந்து நிற்கணுமோ அப்போ வந்து நிற்கும். அப்படி நீங்கள் இதை நான் சொல்லிட்டு போகிற பாருங்க, அந்த நாய் என்ன பண்ணுது, ரவுண்டு கட்டிட்டானுங்க, அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நாய் சோற்றுடைய கவனது ஒரு பாவமானான்னு கேட்குது. எப்படி கேட்குது, அது கத்துல கேட்குது அவனுக்கிட்ட, அதனுடைய பாஷையில் கேட்குது. ஏன் பசிக்கு தானடா நான் ஒரு உருண்டை எடுத்தேன், இது பாவமாடா, வாங்கடா, அடுத்த பிறவில நீங்க எல்லாம் இப்ப அடிக்கிறீங்கன்னா என்ன, அடுத்த பிறவில எனக்கு அடிமையா மாட்டுவீங்க, அப்ப வச்சுக்கிட்டா உங்களன்னு அந்த நாய் தன்னுடைய குரல்ல சொல்லுதான் சார். அந்த திருத்தகத்தில் பதிவு பண்றாரு. எப்படி சார் இதை பாருங்க, எவ்வளோ ஒரு நம்மளை எப்படி நல்வழிப்படுத்துறாரு பாருங்க. நாய் வல்வல்னு வழி தாங்காம கத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம. ஆனா நாய் கத்துறதுல எப்படி சொல்லுதான், இன்னைக்கு என்ன அடிக்கிறீங்களா, அடுத்த பிறகு நீங்க எல்லாம் எனக்கு அடிமையா வருவீங்க, அப்ப வச்சுக்கிட்டா அவங்கள. அப்படி அந்த நாய்க்குடைய சொல்லுதான். அதை கேட்காம அதை புரியாம இவனுக்கு போட்டு அடிக்கிறான்னா, ஜீவகன் அந்த காட்சியை பார்த்துறான். அந்த நாய் கத்துறது இவனுக்கு அப்படி புரியுதான். இந்த பாவம் தெரியாம அவனுக்கு போட்டு அடிக்கிறான். அது என்ன பண்ணுது, ஒரு ஆறு இருக்குது, ஆத்துல நீங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடலான்னு ஓடுது சார். இதுதான் சார் இந்த என்ன சொல்றது, மரண பயம் வந்துருச்சுன்னா நம்ம எழுந்து நடக்க முடியல கூட ஓடும், மரணத்திலிருந்து தப்பிக்கிறது முடியாத ஜீவன் கூட தன்னால எப்படியாவது உயிரை காப்பாற்றின்னு ஓடும். அந்த மரண பயத்துல நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும், அது ஒன்று மட்டும்தான் நம்ம மைண்ட்ல நிற்கும். எப்படியாவது ஓடுவோம். பாம்பு வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு அட்டா 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 தோற்கணும். அது என்ன பண்ணுது, எப்படியாவது தப்பிச்சு ஓடணும், உயிரை காப்பாற்றிக்க ஓடுது. இவனுக்கு என்ன பண்ணலாம், எப்படியாவது அடிச்சு போடணும்னு ஓடுறாங்க. புரியுதுண்ணா உங்களுக்கு? அதுக்கு உயிர் பயம், இவனுக்கு பயம். அது கடிச்சிட்டா என்ன பண்ணுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், புலி பூனைக்கும் எலிக்கும் சண்டை நடக்குது, 99 முறை எலி ஜெயிக்குமா, ஒரு முறை தான் பூனை ஜெயிக்கும். இது வந்து சைக்காலஜிக்கல் அண்ட் சயின்டிபிக் உண்மை. ஏன்னா பூனைக்கு உணவு பிரச்சனை, எலிக்கு உயிர் பிரச்சனை. உணவு பிரச்சனை இது இல்லைன்னா இன்னொன்று கிடைக்கிற ஒரு நம்பிக்கையில தான் அது பாய்தான். ஆனா எலி மாட்டினா போச்சுலாம் நம்ம உயிர்னு அந்த உயிர் பயத்தோட தாவும். நான் பார்த்துருக்கேன் சார், குரங்குக்கு நாய்க்கு ஒரு பகை இருக்கும், குரங்குக்கும் பூனைக்கும் ஒரு பகை இருக்கும், நாய்க்கும் பூனைக்கும் ஒரு பகை இருக்கும். நாய் என்ன பண்ணுது, ஒரு பூனையை துரத்துது சார், பூனை பயந்து ஓடுது, பார்த்தா முட்டு சந்து இந்த மாதிரி கதவு மூடிட்டு இருக்குது. இங்க இருந்து ஓடி வந்து பூனை ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே தப்பிக்க முடியாத உடனே அப்படியே யூட்டை நடிச்சு திருப்பி பாய ஆரம்பிச்சு சார். நாய் ஓடிச்சு சார் பயந்து, இல்லைங்களா? இது பார்த்த உண்மை. அப்ப அந்த பூனை சீர ஆரம்பிச்சுன்னா நாய் எதிர் நிற்காது. ஏன்னா அது புலியினுடைய வகை. அந்த புலி பாய்ச்சல் மாதிரி அதுல பாதியாவது அந்த பூனைக்கு இருக்கும். பூனை பாய ஆரம்பிச்சோடனே அதுக்கு முன்னாடி பயந்து ஓடும். வழி இல்லைன்னா பூனை திரும்பிச்சுன்னா நாய் பயந்து ஓடும். அப்படி நாம் கூட சில நேரங்கள்ல என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் பயந்து ஓடக்கூடாது. சில நேரங்களில் எதிர்த்து வீரத்தோட நிற்கணும். எல்லாத்துக்கும் பயந்து 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 போனீங்கன்னு வச்சுக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அடுத்தவன் பயன்படுத்திய டிஷ்யூ பேப்பர் ஆகிடும். ரைட். அதனால அந்தனுடைய கோபம் அந்த நாய் அசிங்கப்படுத்திடுச்சு. இந்த நாய்க்கு பசி தொல்லை, இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த நாய்க்கு சொந்தக்காரன் ஒருத்தன் வரான். அவன் யாரானா முழு குடிகாரன். அவனுக்கு 2 மனைவி. 2 மனைவி இடுப்புல வெள்ளி குடத்துல கல்லை வச்சு நிரப்பிட்டு வந்திருக்காங்க. அவனுக்கு சொப்புல ஊற்றி ஊற்றி கொடுக்கறது தான் வேலை அந்த 2 மனைவிக்கும். அவர் குடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி குடிச்சிட்டே இருக்கிற குடியன் வந்து நிற்கிறான். அந்த காட்சியை பார்த்துட்டான். நாய் உயிருக்கு அடிபட்டு கிடக்குது, இறந்து போகிற நிலையில் இருக்கு.
அந்தணர்கள் அந்த பக்கம் நிற்கிறான், ஜீவகன் இந்த பக்கம் நிற்கிறான். இந்த அந்தணர்கள் தான் அந்த நாயை அடிச்சிட்டாங்கன்னு தெரியுது. யாரா என் நாயை அடிச்சிங்கன்னு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய பாஷையில் அந்த அந்தணர்களை மிரட்டுறான். மரியாதையாக என்னுடைய நாயை உயிர் பயிற்சி வச்சிருங்க, இல்லைன்னா உங்கள் அத்தனை பேரையும் என்னுடைய வலிமையான கைகளில் ஒன்று போடும். இதை ஒன்று நாய் உயிர் பயிற்சி வரணும், இல்லைன்னா நான் கொடுக்குற அடியை வாங்கணும். இது ரெண்டு நடக்கலாம். எனக்கு கோபம் அதிகமாச்சுன்னா இந்த கல் படத்தை தூக்கி உங்கள் மேலே போட்டு உடச்சோம். அப்படி அவன் ஒன்று பேசிட்டே போகிறான். இப்போ இந்த அந்தணர்கள் பயப்படுறான், இந்த கல் குடிங்கிட்டது எப்போ நாம் தப்பிக்கிறது. அங்கே நாய் அடிபட்டு குத்துயிர் புலவரமாக கிடக்குது. ஜீவகன் இந்த 3 பேரையும் பார்க்கணும். இப்போ நாங்களாக இருந்தால் என்ன சார் பண்ணுவோம்? அவன் தானே அவன் நாயை அடித்தான் போடுறான் சொல்லியிருப்பான் இல்லையா சார்? சொல்லியிருப்பான் இல்லையா? இந்த நாய் அநியாயம் சார், ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு இந்த அந்தணர்கள் அப்படி போட்டு அடிச்சிட்டானுங்க, இவன் தான் அவன் நாயை அடிச்சானுங்க போடுறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஜீவகன் என்ன பண்ணான், இந்த கல் குடியினை சமாதானப்படுத்தி முதல்ல அவனை திருப்பிட்டான். அதன் பிறகு அந்த அந்தணர்களை ஏன் ஒரு உருண்டை சாப்பாடு எடுத்தது, அதுக்காக அந்த நாய் வாயிலாஜியோட போட்டு இப்படி அடிச்சுட்டீங்களே, இந்த பாவம் அவங்களை விடுமான்னு அவங்க கிட்ட பேசி அவனை அப்படி அடிச்சுட்டான். இவனையும் இப்படி அடிச்சுட்டான், இவனையும் இப்படி அடிச்சுட்டான். அதன் பிறகு அந்த நாய்கிட்ட கூட அடிச்சு இந்த நாய் குற்றுயிரும் புலவையுமா நாளாக இருந்தால் உன் தலையெழுத்து அவ்வளோதான்ட்டு போயிட்டே இருந்திருக்கும். இப்போ மனுஷன் அடிபட்டு ரோட்டில் கிடந்தாலே செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு எத்தனை லைக் வருதுன்னு பார்க்குற உலகமாகி போச்சு இல்லைங்களா? ஆனால் ஜீவகன் பாருங்க, அந்த நாயினுடைய நிலைமைக்கு தான் ஒரு பெரிய ஆளுநத்தெல்லாம் மறந்து இறங்கி அந்த நாய்கிட்ட போய் உட்கார்றாரு. நாய்கிட்ட உட்கார்றாரு. அதுதான் தர்மன்றது. தர்மத்துக்கு ஒரு வடிவம் இருக்கு நம்ம சமணத்தில். என்ன வடிவம் தெரியுங்களா? தர்மத்துக்கு ஒரு வடிவம் இருக்குங்க. வெள்ளை எருது தர்மத்தினுடைய வடிவம். வெள்ளை எருது. அது எப்படி சொல்றாரு? வெள்ளேறுன்றார். வெள்ளேறுன்றார். நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எருது இருக்கும். அது அறவாழ் சக்கரம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வடிவம் இருக்கும். வெள்ளை எருது இருக்கும். இது என்னன்னா தர்மத்தினுடைய வடிவம்னு சொல்றாங்க. அதை இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. அந்தணரை அச்சுறுத்த இடத்துல இந்த இடத்துல வெள்ளேறுன்றத பயன்படுத்துறாரு. அதாவது அவங்க தர்மம் கடந்து செய்துட்டாங்க அந்த வேலையை. அதனால சொல்றாரு, புடைத்தென் நாயினை கொன்றுவி தீவுயிர். அதனுடைய உயிரை பறிச்சிட்டாங்க. கடுக்க போர்த்தனில் தம்மின் கலாய்ப்புரின் தடக்கை நீலிமை தாங்குமின் அன்றெனின் உடைப்பெண் கற்குடம் என்றான். அந்த இமிலேருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை இமிலேருன்னா அறத்தினுடைய வடிவம். இமிலேரு அதை பாகவத்தில் அப்படி சொல்றாங்க. தர்மத்தை விடை வடிவம் சொல்லுவாங்க. விடைனாலும் இந்த ஏருக்கு இன்னொரு பெயர் விடைன்னு பேர். எருதுக்கு இன்னொரு பெயர் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவகன் என்ன பண்ணுறான், அந்த நாயை பார்த்துட்டு வருந்துறான். எப்பவுமே நமக்கு கண் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கண் இதனுடைய பயன் என்ன சார்? கண்களுடைய பயன் என்ன? பார்க்கறது இல்லைங்களா? நம் பணிகள் செய்யறது இதெல்லாம் இல்லை சார் கண்ணுக்கு. அடுத்த உயிர் துன்பப்படும் போது தான் துன்பப்படுவதாக எண்ணி கண்ணீர் சிந்தனாதான் இந்த ரெண்டும் கண்ணு, இல்லைன்னா இது ரெண்டும் புண். அப்ப அந்த நாய் படுற துன்பத்தை பார்த்துட்டு ஜீவகன் தனக்குள்ளாக மருகி அதனுடைய துயரத்தை தற்துயராக எண்ணி வருந்தி என்ன சொல்றானா, அந்த நாய்க்கு கிட்ட உட்கார்ந்து சொல்றானா, நாயே உன்னுடைய தீவினை முடிஞ்சிட்டு நல்வினை உதயமாகவும் நான் செல்கதி மந்திரமாகிய பஞ்சமந்திரத்தை சொல்றேன், நீ கேட்கிறையான்னு கேட்கிற. அப்ப அந்த நாய்க்கு நல்வினை உதயமானதுனால இவன் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடும். கீழே கிடக்கிற காது மேலக்கு இவனையே கருணையோட பார்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா சொல்லியா, நான் தயாராகிட்டேன், அந்த மந்திரத்தை சொல், நான் கேட்க தயாராகிட்டேன். ஜீவகனுக்கு புரியுது அது என்ன பண்ணுது, ஜீவகம் சொல்றது அதுக்கு புரியுது, அது என்ன பண்ணுதுன்னு இவனுக்கு புரியுது. அப்போ கீழே கிடக்கிற காதை தூக்கினா என்ன அர்த்தம்? நான் கேட்க தயாராகிட்டேன்னு அர்த்தம். கண்ணீர் வந்துன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தீவினை எப்படி நான் அனுபவிச்சுட்டேன், இந்த நாய் உடம்பை விட்டுட்டு நான் நல்வினை உதயத்தில் போகிறதுக்கு தயாராகிட்டேன், அதனால என்னுடைய நிலை இழிநிலையை விட்டுட்டு நான் உயிர் போய் வேற பிறவிக்கு தயாராகிட்டேன், நீ சொல்லுன்னு கேட்குற மாதிரி கையெழுத்து கும்பிட்ற மாதிரி கும்பிடுவேன் நாய்.
அதை அழகா சொல்றாரு. ஜீவன் என்ன சொல்றான்னா, இந்த உடம்பு விட்டுடு அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல வாங்கின அடி அங்கங்க வலிக்குது, நீ இந்த உடம்பு மேல இருக்கிற பாசத்தை விட்டுடு. முதல்ல என்ன பண்ணணும், உன்னை அடிச்சான் பாரு, அவன் மேல இருக்கிற கோபத்தை விடு. ரெண்டாவது பற்று பாசம், இந்த உடம்பு மேல இருக்கிற பற்று பாசத்தை விடு. மூணுத்தை விட சொல்றாரு. ஒண்ணு, அடிச்சவன் மேல இருக்கிற கோபத்தை விட்டுடு. அப்புறம் இந்த உடம்பு மேல இருக்கிற பற்று பாசத்தை விட்டுடு. இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? தூய்மையான ஆன்மா ஆயிடுவேன். இப்ப நான் சொல்றத கேட்டீங்கன்னா நீ மோட்ச கதிக்கு போ. இந்த பாரி அந்த கோபதாபத்தோட நீ கேட்டீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்காது. நாம கூட டிவி முன்னாடி உட்காந்து நீங்க 1008 ஜபம் பண்ணாலும் நமக்கு பலன் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட பற்று பாசம் இல்லை. அங்க பேசுற டைலாக் தான் நம்ம மண்டையில ஓடிக்குது. ஐயோ பாவம் இப்படி பேசுறாளேன்னு அங்க வச்சுட்டு நீங்க ஜபம் வச்சோம்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால முதல்ல ஜபம் பண்றதுக்கு நமக்கு பலன் தரணும்னா நம்ம மனசு தூய்மையா இருக்கணும், மன தூய்மை இருக்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த நாய்க்கு மன தூய்மைக்கு உண்டான வழியை சொல்றாரு ஜீரகன். என்ன பண்றாரு, ஒன்னு அடிச்சுட்டானேன்னு அந்த அந்தனர் கோவத்தை முதல்ல தூக்கி போடு. அதுக்கு காரணம் அந்தனர் இல்லை, நீ பண்ண பாவம். ரெண்டாவது, உடம்பு மேல இருக்கிற பற்று பாசத்தை விடு. நாங்க அதான் ஐயோ என்ன போய் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் ரத்தம் போயிடுது உடம்பு, இந்த உடம்பு மேல இருக்கிற பாசம் நமக்கு போகணும்னு அர்த்தம். ஆனா அந்த நாய்கிட்ட அவர் என்ன சொல்றாரு, இந்த உடம்பை பத்தி கவலைப்படாத, இது அழுகி போற உடம்பு கொஞ்சம் நேரத்தில் அதை விட்டுட்டு ஆன்மா மேல போகுது, அதனால இந்த உடம்பை பத்தி கவலைப்படாது. அதனால என்ன சொல்றாரு, அந்த உடம்பு மேல இருக்கிற பரிபாவசத்தெல்லாம் தூக்கிடுன்றாரு. மனத்திடை செருப்பு நீக்கி, மனத்தில் இருக்கிற அந்த செருப்பு கோபத்தை நீக்கிடு. மரவளை ஆகி 5 நினைத்திடு. நான் சொல்றேன் 5 மதத்தையும் நினைச்சிடு. நினை நின்ற நீர் நிற வினையின் நீங்கி, நீ அப்படி நினைச்சினா வினையிலிருந்து நீங்கலாம். எனை பகல் தோறும் இல்லா இன்பமே, பகலும் இரவும் உனக்கு இது பிறகு பேரின்பம் தான் கிடைக்கும். இன்பமே பயக்கும் என்றாங்கு அனை பதம் அமிர்தம். பதம் அமிர்தம் சார், எது பதம் அமிர்தம்? பதம்னா சொல்லு, அமிர்தம்னா பஞ்சமந்திரம் சார். பஞ்சமந்திரத்தை அமிர்தம்னு சொல்றாரு. நெஞ்சின் அயின்று விட்டு அகன்றதன்று அப்படின்னு சொல்றாரு. அதனால அதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, பற்று ஆர்வம் விட்டுடு, பற்று ஆர்வம் விட்டுடுன்ற. இதெல்லாம் கேட்டதுனால அதனுடைய பொய் உடம்பு மறைந்து தேவ மகனாக உயர போய் நிற்கிறார். அப்போ அந்த இந்த இடத்துல முக்கியமானது ஒரு பாயிண்ட், உடம்புல இருந்து உயிர் போன அந்த உயிர் எப்படி போவோம், எங்க போவோம், எப்படி போவோம்? யாராவது உயிர் போன வழியை பார்த்துக்கிறோமா, இல்லை எப்படி போகும்னு பார்த்துக்கிறோமா? உயிர் போகிற தருணத்தில் நீங்கள் யார் கூட வேணாலும் இருங்க, எறும்பு மனுஷன் யார் கூட வேணாலும் இருங்க, அது உடம்பு உயிர் பிரியும். அந்த காட்சியை நம்ம பார்க்கலாம், டப்புனு கை அசைக்கலாம் நின்றுடும். அந்த க்ஷணத்தில் அந்த உடம்புல இருந்து உயிர் எப்படி போகுது? அதுக்கு பல வகைகள் இருக்கு. 4 கதியில் இருக்கிற உயிரும் ஒவ்வொன்றும் எப்படி போய் எப்படி வளைஞ்சி போகுன்றதெல்லாம் எழுதியிருக்காங்க. தத்துவார்த்த சூத்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா எழுதியிருக்காங்க. வேற எந்த காப்பியத்திலையும் கிடையாது. தத்துவார்த்த சூத்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு எடுத்து ஜீவகன் நாய் உயிர் எப்படி பிரிஞ்சு போகுது திருத்தக பாடிக்காரு. அந்த விலங்கு உயிர் எப்படி பிரிஞ்சு போகும்னா, இந்த கை இப்படி வச்சுங்க, இது ஏற்கலப்பை மாதிரி இருக்கும். கட்டை விரலும் கை காட்டி விரலும் இருக்கும். மற்ற விரலை மடக்கிட்டீங்கன்னா இப்படி தான் ஒரு உயிர் மேலே போய் வளைந்து போகும். ஒரு உயரம் போய் வளைஞ்சு போகும். இது எப்படி இருக்குன்னா, இது சொல்றாரு பாடு பாணி முகமென, பாடு பாணி முகமென அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு உயிரை எப்படி போகணுன்றதுக்கு சித்த உயிருக்கு பிரிஞ்சு போறதுக்கு அவிக்கிரக கதின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன், நீங்க விளக்கமா கேட்டுங்க. சித்த கதிக்கு போற உயிர் அவிக்கிரக கதின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் பிரிஞ்சு போறதுக்கு உண்டான நேரம் ஒரு சமயம் சொல்றாங்க, ஒரு சமயம். அடுத்தது பார்த்தா சம்சார உயிர் எப்படி பிரிஞ்சு போகும்னா, அது விக்கிரக கதின்னு பேர். அது 3 வகையில பிரியும். ஒன்று பாணி முக்தா கதி, அதுதான் இந்த டா மாதிரி பிரிஞ்சு போகும். இன்னொன்று இளங்கலா கதி, அது எப்படி போகும்னா பா மாதிரி போகும். இளங்கலா கதி பா மாதிரி போகும். அதுக்கு அடுத்தது கோமுத்ரா கதி, அது எப்படி போகும்னா 3 வளைவு இருக்குமா, அது நரக உயிர். ஆக சித்த உயிரிலிருந்து நரக உயிர் வரையும் எப்படி பிரிஞ்சு போவோம், எத்தனை வளைவுகள் இருக்குன்றத முதல் கொண்டு தத்துவார்த்த சூத்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டை எடுத்து இந்த நாயின் உயிர் எப்படி பிரிஞ்சு போனதான், கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இருக்கிற டா வகையில அதுக்கு இந்த டா மாதிரி
சார் பாறையில் செதுக்கியிருக்காங்க சார் இந்த படிவத்தை. நீங்கள் நம்ப மாட்டீங்க. சமணர்களுடைய திருமேனிகள் இருக்க பகுதியில் இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க, ஒரு கோடு, நீட்டு கோடு. இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க. ஊவேசா அதை தெளிவாக எழுதியிருக்காரு. நீங்கள் தத்துவார்த்த சுத்தத்தில் பார்த்து தெரிஞ்சுங்க எல்லா உயிரும் எப்படி பிரிஞ்சு போகும். அதனால உயிர் மேலே தான் போகும். ஒரு வளைவோட போனால் அது நரக உயிர், பாமாரி போனால் அது சம்சார உயிர், அதில் 3 வளைவுகளோட போனால் நரக உயிர், ஒரே ஒரு வளைவோட போனால் அது சித்த உயிர் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னும் விளக்கம் வேணும்னா தத்துவார்த்த சொந்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க, தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாட்டு ரொம்ப முக்கியமானது. பாடு பாணி முகமெனும் பான்மையின் ஓடி யாமூர் உயர்வரை உச்சிமேல் கூடி கோலம் குயிற்று படங்களைந்து ஆடு கூத்தரின் ஐயன தோன்றினான். என்ன சொல்றாரு? திரை விலைக்கு ஆடும் கூத்தர், தெருக்கூத்து நடக்குது, உள்ளே ஆடிட்டு இருப்பான். கூத்து முடியும், அந்த வர நேரத்துக்கு என்ன பண்ணுவான்? திரை விலைக்கிட்டு வெளியே வந்து ஆடுவான். அதுபோல யாவரும் வியக்கும் வண்ணம் நாய் ஒரு நீங்கி தேவகதிக்கு போயிடுச்சு. தேவகதியா போனவன் திரும்பி வரான் சார். அங்கெல்லாம் நீங்க குழந்தை பிறந்து வளர்ந்து அதெல்லாம் கிடையாது. தேவகதியில உங்களுக்கு தெரியும், உடனே வளர்ந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண் மகன் போல நிற்பான். அப்ப தேவ மகளிர்லாம் வந்து இவனுடைய அழகை பார்த்து மயங்கிடுறாங்க. அப்புறம் சுதர்சன தேவன் அவனுக்கு பெயர் வைக்கிறாங்க. அந்த தேவன் அங்கே இருந்து தன்னுடைய அவதி ஞானத்தினால நம்முடைய முற்பிறவி என்ன, நாம் எப்படி இந்த தேவனா வந்தோன்னு அவன் நினச்சி பார்க்குறான். அப்போது நாயா கடந்த நாம தேவனா உயர்த்தியது ராசமாபுரத்தில் இருக்கக்கூடிய ஜீவகன் அவன் உணர்றான். அவதி ஞானத்தில் ஓதி உணர்ந்தான்னு சொல்கிறார். அந்த தேவனுக்கு அந்த அவதி ஞானம் இருந்திருக்கு. அதை கற்றாயின் பதங்கள் நீராக நாம் செய்த பழைய வினைகளை கழுவணும்னா அதுக்கு எதிராக உதவும்னா பஞ்ச நமஸ்காரம் பண்ணுறது தான் உதவும். எப்படி சொல்றாரு? கற்றாய் பதங்கள் நீராக கருவினை கழுவப்பட்டு மற்றவன் தேவனாகி வானிடு சிலையில் தோன்றி இற்றதன் உடம்பு இன்னா இடரொழி திணியனாகி உற்றதன் நிலையும் எல்லாம் அந்த சுதர்சன தேவன் ஓதி உணர்ந்தான். நாம் யார் முற்பிறவில, இந்த பிறவில யாரு, நாம தேவ உலகத்துக்கு வந்ததுக்கு யாரு காரணம், அதுக்கு எந்த மந்திரம் காரணம், யார் சொன்னதுனால நாம வந்தோம், இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனை சென்று தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ராசாமபுரத்துக்கு வருகிறான். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களா கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாய் தேவனா போய் உயர்ந்ததுக்கு யார் காரணம்? 3 விஷயம் சொல்கிறேன். ஒன்று பஞ்சமந்திரம், இன்னொன்று சொன்ன ஜீவகன், இன்னொன்று கேட்ட நாய். இந்த 3த்துல எது சார் காரணம்? இந்த உயிர் வந்து காரணம், ஜீவகன் நிமித்தம். நான் உங்களுக்கு ஒரு காரணம் சொல்கிறேம்மா. இப்படி நினச்சி பாருங்க, அந்த இடத்துல ஜீவகன் இல்லாமல் வேற யாரோ ஒரு தத்துவ மோட்சம் அவனை போல ஒரு புண்ணிய புருஷன் இருக்கிறான். அவன் பக்தாமரத்தையோ இல்லை வேற ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறான். அந்த நாய்க்கு அந்த தேவகதி கிடைச்சிருக்குமான்னு இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். அப்போ சொன்னவன் காரணமா, கேட்ட மந்திரம் காரணமா, இல்லை நல்ல ஞானத்தோடு முயற்சி செய்து கேட்ட நாயினுடைய முயற்சியா? இந்த 3 காரணம் இருக்கு. 3 காரணம் இருக்கு. சொன்னவன், சொல்லப்பட்ட மந்திரம், கேட்ட நாயினுடைய முயற்சி. நல்வினை தான். யாருடைய நல்வினை? நாயோட நல்வினை. ரைட், அருமை. அப்புறம் ஜீவகன் தான் சார் இது காரணம். ஏன்னா அவன் தத்பவ மோட்சகாமி, அவன் சொன்னதுனால நடந்தது. அவனால தான் இந்த நாயனுடைய இழிப்பிறவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அது தீவினை முடிஞ்சு நல்வினை உதயமாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட சொன்னார். எல்லாருமே அவன் சொல்லலை. அப்போ ஜீவகனுடைய ஞானம் தான் இது காரணம்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது பஞ்ச மந்திரம், செல்கதி மந்திரம், அனாதிகால மூல மந்திரம். அதனால அந்த மந்திரத்தினுடைய மகிமையா கூட இருக்கலாம். அதனால மந்திரத்தினுடைய மகிமைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? மந்திரம் ஒரு காரணம், சொன்னவர் ஒரு காரணம், சரியான நேரத்தில் அதுக்கு நல்வினை உதயமாயிடுச்சுன்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சு சொன்னது ஒரு காரணம். அது மேலே இறக்கப்பட்டு ஜீவகம் சொல்லலாம். அது எப்படி கேட்டிருக்கோம்? அது யார் சொல்லுவா?
ஜீவகம் வந்தாரு, அவர் வேலை பார்த்துட்டு அவர் போயிருக்கான். நான் இவன் வேலை முடிஞ்சு போய் போ அப்படின்னு நாம யாராவது நம்ம அந்த மாதிரி சொல்றோமா? இல்லை. அப்போ ஜீவகனும் காரணம், மந்திரமும் காரணம் மாதிரி தெரியுது, நாயும் காரணம் மாதிரி தெரியுது. இதை சொல்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுல எது ஒண்ணுன்னு சொல்லு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா சார்? உண்மை உண்மை மந்திரமும் ஜீவகனும் நிமித்த காரணம். அந்த நாய்க்கு வந்த நல்வினை உதயமானதுனால தான் அது இந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தேவகதிக்கு போச்சு. அந்த நாய் முயற்சி செய்யலைன்னா நீ ஊதுரா சங்கன் இந்த காதில் ஊங்கி இந்த காதில் விட்டுட்டு இருந்தா நாம ஒன்றும் பண்ணிட முடியாது. சொல்ற ஒரு சாமி சாட்சாத் ரிஷபசாமி எதிர வந்து அந்த மந்திரத்தை சொன்னா கூட கேட்கக்கூடிய பரிபக்குவம் நல்வினையும் உதயமாகலன்னு வச்சுங்க, அந்த நாய்க்கு பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை, கேட்டும் பலன் இல்லை. ஆக அந்த ஜீவனுள் செய்த நல்வினை தான் அவர் சொன்னார், ரொம்ப சரியா சொன்னார். அந்த ஜீவன் செய்த நல்வினை உதயமாயிடுச்சு, தீவினை முடிவுக்கு வந்தது. அதனால அந்த நாய் இறந்துபடக்கூடிய சூழ்நிலையும் தன் உடல் வலியையும் பொருட்படுத்தாமல் அடித்து விட்டார்களே என்று அவர்கள் இருந்த கோபத்தையும் நீக்கி பற்று ஆர்வத்தை நீக்கி அது உத்தம ஞானத்தோடு கேட்டதனால்தான் அந்த நாய் தேவகதிக்கு உயர்ந்தது. அந்த உத்தம ஞானத்தோடு நாம் கோவிலுக்கு வர வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும், ஆகம நூல்களை படிக்க வேண்டும். ஆக இருவேறு குணங்களோடு நாம் எது செய்தாலும் அது பலன் தராது என்பதை இந்த பஞ்ச நமஸ்கார மந்திரத்தின் மூலமாக, நாய் தேவனானதின் மூலமாக நமக்கு திருத்தக்க தேவர் சொல்கிறார். அதை பார்த்துங்க. அப்போ அந்த சுதந்திர தேவன் சொல்றான்னா, நான் இரும்பா இருந்தேன் என்னை பொண்ணா மாற்றி இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நரக உயிர் இரும்பு உயிர், தேவ உயிர் பொன்னுயிர். அந்த இரும்பு உயிரா இருந்த என்ன பொன்னுயிரா மாத்திரவன் ஜீவகன். நான் போய் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து சுதர்சன தேவன் ஜீவகன் முன்னாடி அந்த இதுலேயே வந்து நிற்கிறான். எங்க அந்த பூங்காவிலே வந்து நிற்கிறான். அப்போ ஜீவகன் இவன் யாருன்னு எனக்கு தெரியல, யாருன்னா இவன் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அப்போ இவ்வளோ அழகாக இருக்கானா. அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய வாசனை ஒரு யோசனை தூரம் அடிக்குதான். ஒரு யோசனைன்றது 4 காத தூரமா. ஒரு காத தூரம் என்பது ஒருவர் கூப்பிடும் தூரமா. அப்ப 4 இங்க இருந்து ஓடு மலை மேல நின்று கத்துறீங்க, அது எவ்வளவு தூரம் கேட்குமோ அது காத தூரம். அந்த மாதிரி 4 காத தூரம் சேர்ந்தது ஒரு யோசனை தூரம். அப்ப அவன் உடம்புல இருந்து வரக்கூடிய வாசனை ஒரு யோசனை தூரம் அடிக்குதுன்னா அவன் எவ்வளவு சிறப்பா இருக்குங்க. ரெண்டாவது, அந்த தேவனுடைய கண் இமைக்கல, கால் பூமியில படல, இதெல்லாம் அவன் போட்டுக்கிற மாலை வாடலை, இதெல்லாம் தேவர்களுக்குரிய சிறப்பு குணங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் மனிதன் இல்லைன்னு ஜீவகம் உணர்ந்துடுறான். அப்ப நீ யார் அப்படின்னு கேட்கறான். அப்ப நான் சுதர்சன தேவன், இந்த தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் இங்க வந்தேன்னா, ஒன்னால நான் இந்த தேவ உருவ அடைஞ்சிருக்கிறேன்னு சொல்லுவான். அப்படியான்னு இவன் ஆச்சரியப்பட்டு சொல்லுவான். நாய் உடம்பா இருக்குது, தேவ உலகம் பண்ண அவன் சொன்ன உடனே ஆமாம் நடந்ததுன்னு சொல்லுவான். அதன் பிறகுதான் அவன் கேட்பான், உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஜீவகன் சொல்றான், சார் இதான் சார் பாயிண்ட். அவன் எவ்வளவு துன்பத்துல இருக்கிறான், எனக்கு இப்போதைக்கு எந்த துன்பமும் இல்லை, நான் சுகமா வாழறேன், எனக்கு ஏதாவது துயரம்னா நான் உன்னை அப்ப நினைக்கிறேன். அப்போ நாம சின்ன சின்ன துன்பத்து கூட தோண்டு போய் அடுத்தவங்கிட்ட புலம்பிட்டு இருக்கிறதுலாம் நிறுத்திட்டு, ஜீவகன் நான் அரச குலத்து வாரிசுப்பா, நான் இப்போ செட்டியார் மகனா கந்துக்கடன் மகனா வாழறேன், கட்டியகாரன் என்னுடைய துரோகி, எங்கள் தந்தையை கொண்டுட்டான், எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, இத்தனை துயரத்தோடு நான் வாழறேன்னு அவன் சொல்லியிருக்கலாம் அந்த தேவன்கிட்ட. ஆனால் அவன் சொல்கிறான், நான் எந்த துயரமும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? எப்பவுமே நம்முடைய துயரங்களை அடுத்தவங்கிட்ட சொல்றத முதல்ல நிறுத்திங்க. நீங்க சொல்ல சொல்ல அவங்க உங்க எதிர பரிதாபப்படுற மாதிரி இருக்குமே தவிர பின்னாடி மகிழ்வாங்க. நம்முடைய துயரை கண்டு இறங்கக்கூடியவர்கள் வெகு சிலர் இந்த பூமியில. நம்முடைய துயரை பார்த்து இன்பப்படுபவர்கள் தான் நம்முடனே வாழ்கிறார்கள். ஆகவே நம்முடைய துயரங்களை எப்பவுமே நாம இயலாமை இல்லாமையை சொல்லாதீங்க வெளியே. நம்மால் இயலாததையும் இல்லாததையும் பெரும்பாலும் யாரிடமோ சொல்லாதீங்க. அதுதான் அவ்வை பண்ணா, ஈயன இறத்தல் இழிந்தது அதனெதிர் ஈயன் என்றால் அதனினும் இழிந்தது, கொல்லென கொடுத்தல் உயர்ந்தது அதனெதிர் கொல்லேன் என்றால் அதனினும் உயர்ந்தது. அதனால நம்ம எதுவா நம்முடைய இயலாமையை யாருக்கிட்டையும் சொல்லாம தைரியமா வாழ கத்துக்கணும். அது ஒரு நாள் மாறும்.
எல்லாம் கடந்து போகும். நம்மக்கிட்ட இருக்கிற துன்பம், நம்மக்கிட்ட இல்லாத இருக்கிறது, இது எல்லாமே ஒரு நாள் நம்மக்கிட்ட இருந்து கடந்து போகும். அதுக்காக யாருக்கிட்டையும் போய் நம்ம மண்டிக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைங்களா? அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். ஜீவன் அப்படி தான் சொல்கிறார், எனக்கு எந்த துன்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சந்திராதயத்தினுடைய உச்சியிலிருந்து வந்தார். நீ நினச்சினா அவன் அந்த தேவன் சொல்கிறான், உலகத்தையும் உனக்கு நான் அடிபடி வைக்கிறேன்றான். ஆனால் ஜீவன் என்ன சொல்கிறான், எனக்கு எந்த துன்பமும் இல்லை. குறைவிலன் வார்த்தை போடுறார் சார், குறைவிலன், எனக்கு எந்த குறையும் இல்லை. எப்படிங்க இருக்குங்க? பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு, பிள்ளைங்க எதுவும் என் பேச்சை கேட்கல, டென்ஷனும் சரியாக வர மாட்டேங்குது. இப்படிலாம் நம்ம எதை சொல்லியும் அவங்க ஒன்றும் நமக்கு நிவர்த்தி பண்ண போகிறது இல்லை. அதனால் குறைவிலன், நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. அப்படியா உன்னை பார்த்தா அப்படி தெரியல, பிபி கொஞ்சம் அதிகமான மாதிரி, அப்படியே விட மாட்டான். இப்படி சொன்னீங்கனாலும் விட மாட்டான் நம்மளால். இல்லையே, பார்த்தா போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் இழைச்சிக்கிற மாதிரி இருக்குது, 2 கிலோ குறைஞ்சிருப்பேன், சுகர் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேயா? இல்லையே, நீ போய் எடுத்து செக் பண்ணு. அதுக்கு ஒன்று சொல்லுவான், இதான் நல்லா இருக்கிற போன வாரம் புஸ்கணும் போட்டான், அதை வேற சொல்லி ராத்திரி கூட தூங்க விடாம பண்ணிட்டு போயிடுவான். ஆக நாம நல்லா இருக்கக்கூடாதுன்னே நம்ம சொந்தக்காரன் இருப்பான், ஜாகிரதையாக இருக்கும். அதனால தான் ஜீவன் சொல்கிறான், குறைவிலன் பிறவி நின்றான். இந்த பிறவியில் எனக்கு எந்த குறையும் இல்லை. எப்படி சொல்கிறான் பாருங்க சார், அவனால் எப்படி சொல்ல முடிஞ்சு பாருங்க. அப்படி இருந்து அவன் சொல்கிறான், நீ என்ன நினச்சினா நிழல் போல உன்னை விடாமல் வந்து உனக்கு உதவுவேன்னு சொல்கிறான். நிழலென நீங்காமல் தொடர்வேன். நீ என்னை கூட வேணாம், ஆனால் நான் அங்கே உட்காந்துக்கிட்டே உனக்கு என்ன நடக்குதுன்னு உன்னை பார்த்துக்கிட்டே, உனக்கு எப்போ உதவி தேவையோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், நிழல் போல நீங்காமல் உன்னை வருவேன்னு சொல்றான். இந்நிழல் இவரும் பூனான் இரு விசும்பு ஏறல் ஒற்று பொன்னெழு அணைய தோளான் குளிக்கொண்டு இனிய கூறி நின் நிழல் போல் நீங்க, உன்னுடைய நிழல் போல நீங்க மாட்டான். ஏன்னா இரும்ப என்ன பண்ணிருக்க, பொன்னா மாத்திருக்கிற, இரும்ப பொன்னா மாத்திருக்க. ஆகையினால எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவ உருவம் கொடுத்திருக்கிறியே, நீ செய்த அந்த உதவிக்கு உனக்கு நிழல் போல வருவேன், நீங்க மாட்டேன்னு சொல்றான். அந்த பொன்னுடம்பு பெற்றதை தான் சொல்றார். கொல்லுலை ஆத்திட்டு ஊதி கூறிரும் பிரதாமுத்த எல்லையில் செம்பொன் ஏறி நிறம் வந்தது அப்படின்னு சொல்றார். இரும்ப பொன்னாக்கிற ரசவாதம் அந்த காலத்தில் இருந்திருக்கு சார். இரும்ப காய்ச்சி ஊற்றி அதுக்குண்டான மூலிகைகளை சேர்த்தா அந்த இரும்பு பொண்ணாயிடுமா. அந்த ரசவாதம் போல இரும்பா இருந்த எண்ணெய் நீ பொன்னுயிரா மாத்தினேன்னு சொல்றாரு. இதுதான் சிந்தாமணியில கடைசியில் சொல்லுவார் ஒரு பாட்டில். நான் சொல்ற பாட்டில் எத்தனை உயிர் வருதுன்னு நீங்க கரெக்டாக சொல்லணும். தன்னுயிர் தான் பறிந்து ஓம்பு மாறுபோல் மண்ணுயிர் வைகளும் ஓம்பி வாழுமேல் இன்னுயிர்க்கு இறைவனாய் இன்ப மூர்த்தியாய் பொன்னுயிராய் பிறந்து உயர்ந்து போகுமே. இந்த பாட்டுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லிடுறான். நம்ம உடம்ப இந்த பூமியில எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோமோ, நகத்துல கூட எந்த விதமான பிரச்சனையும் வராம தன்னுயிர் தான் பறிந்து ஓம்பு மாறுபோல் மண்ணுயிர், உன் உடம்பு உன் உயிரை எப்படி பார்த்துக்கிறியோ, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஈ எறும்பு முதல் கொண்டு அத்தனை உயிரையும் உன் உயிரை போல நீ காப்பாற்ற. தன்னுயிர் மண்ணுயிர் காக்கும். அப்படி காத்தினா தன்னுயிர் தான் பறிந்து ஓம்பு போருமால் மண்ணுயிர் வைகளும் காப்பாற்றினால் பொன்னுயிர் பொன்னுயிராய் பிறந்து தேவனா பிறந்து எப்படி உயர்ந்துக்கலாம், பிறவா நிலையாகிய மணி உயிராய் பிறந்து போவீர்கள்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் இங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல இரும்பு உயிரே பொன்னுயிரா மாறி, தன்னுயிர் தான் பறிந்து ஓம்பு மாறுபோல் மண்ணுயிர் வைகளும் ஓம்பி வாழுமேல் இன்னுயிர்க்கு இறைவனாய் இன்ப மூர்த்தியாய் பொன்னுயிராய் பிறந்து உயர்ந்து போகுமே. அப்ப அந்த பிறவா நிலையாகிய முக்தி பதத்துக்கு நோக்கி இந்த உயிர் போகணும்னா பிற உயிர்களை நீ என்ன பண்ணணும், உன் உயிர் போல நேசி. அப்படி சொல்ல வர எத்தனை உயிர் நீங்களே சொல்லுங்க. எத்தனை உயிர் சார்? 4 உயிர். ரைட். 4 கதி 4 உயிர். ரைட். பேரின்ப வீட்டை அடையணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்களோ அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஊக்கத்தை கைவிடாதீங்க, ஒன்றாய ஊக்க ஏர் கூட்டி யாக்கை என்னும் இந்த உடம்பை தவம் என்ற ஏராள பூட்டி ஓட்டணுமா. இப்ப நான் சொல்ற ஓமை நல்லா புரிஞ்சுவாங்க. ஒன்றாய ஊக்க ஏர் பூட்டி யாக்கை நிலம் உழுது செரு உழுது நன்றாய நல் விரத சென்னல் தூவி
ஒழுக்க நீர் பாய்ச்சி குன்றாமல் கொடுத்தையும் பொரியும் வேலி போல காத்தினா வென்றார்தம் வீட்டின்பும் விளைக்கும். என்ன அர்த்தமா? இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அதை ஊக்கம்ன்ற ஏறால ஓட்டணும். இந்த உடம்பு பாருங்க, இதுதான் தவத்தால இருக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? விரதத்தை தான் விதையா விதைக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? நீர் எதை பாய்ச்சணும்? ஒழுக்கத்தை நீரா பாய்ச்சணும். அப்புறம் என்ன பண்றாரு? வேலி கட்டணும். அதுக்கு ஐம்பொறிகளையும் வேலியா ஆக்கணும். இப்படி ஆக்கி நீங்கள் வாழ்க்கையை நடத்தினீர்களே ஆனால் நீங்கள் எங்க போகலாம்? வென்றார்தம் வீட்டின்பம் பெறலாம். வென்றார்தம் வீட்டின்பம் பெறலாம் என்று சொல்கிறார். ஆக ஐம்புலனை ஆட்சிகொள் அப்படின்றார் பாரதியார். ஐம்புலன் ஆட்சிகொள், ஐந்தவித்தான் ஆற்றல். அப்ப 5 புலன்களையும் நாம் அதன் வழியில் செல்லாமல் சிறந்த ஆகம நெறிப்படி கட்டி காப்பாற்ற வேண்டும் சொல்றார். ஆக இன்னும் கொஞ்ச நேரம் போலாம் இல்ல? இந்த நீர் விளையாட்டுக்கு பிறகு அந்த நேரத்தில் தான் இந்த குணமாலை என்ன பண்றா? நீர் விளையாடிட்டு வரா சார். இதான் முக்கியமான இடம். நான் கொஞ்சம் ஓமை ஓமானமாக இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வரேன். அந்த நீர் விளையாட்டு முடிஞ்சிச்சு, அவன் நீராடிட்டு வரா. அப்போ எதிர திடீர்னு அசனி வேகம் என்ற கட்டியங்காரனுடைய பட்டத்து யானை மதம் பிடித்து அந்த தெருவில் வருது சார். பார்க்கிறவரை கூட கொல்றதுக்கு ஓடி வரக்கூடிய யமன் போல வருது அந்த யானை. பட்டத்து யானை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அது மதம் பிடித்து ஓடி வருகிறது. அப்ப அந்த தெருவில் குணமாலைய தோழிகள் என்ன பண்றாங்களா? பல்லக்கில் வச்சு சுமந்துட்டு வராங்க. அப்ப பல்லக்கில் வருவாங்க. உங்களுக்குலாம் பெரியவங்களுக்குலாம் தெரியும், சித்தாங்கூர் சாமியார் பல்லக்கில் வந்ததை பார்த்துருப்பீங்க, சுமந்துட்டு வருவாங்க. அதுபோல அந்த உயர்குலத்து பெண்கள், பணக்கார பெண்கள் பல்லக்கு தூக்கிட்டு வருவாங்க. பல்லக்கில் திரை போட்டு மூடிட்டு இருக்காங்க, அவங்களை யாரும் பார்க்க முடியாது. அவள் தோழி அவளை மட்டும் உட்காந்துருப்பா, பல்லக்கு சுமந்துட்டு வருவாங்க. இந்த பல்லக்கு சுமந்து வரவங்களை வச்சு ஒரு திருக்குறள் எழுதுகிறார். திருக்குறள் இல்லைங்களா? நாம புண்ணியம் பண்ணதுக்கும் பாவம் பண்ணதுக்கும் என்னடா வித்தியாசம்னு திருக்குறள் எழுதிய திருவாசிரியர் அந்த புத்தமுந்தாச்சாரியார் போய் கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, சார் புண்ணியம் பண்ணவன் எப்படி இருப்பான், பாவம் பண்ணவன் எப்படி வாழ்வான்? எனக்கு நீ யதார்த்தமான உண்மையில நீ எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டான். இந்த புத்தமுந்தாச்சாரியார் பார்த்தாரு, இவனுக்கு எப்படா விளக்கம் சொல்றதுன்னு பார்த்தாரு. அந்த நேரம் தெருவில் ஒருத்தன் பல்லக்கு தூக்கிட்டு போறான். பல்லக்கு உள்ள உட்காந்துக்கிறான் ஒருத்தன், 4 பேர் பல்லக்க சுமந்து போறான். இதை பார்த்தாரு. உடனே இந்த வாடா தம்பி, நீ புண்ணியம் பண்ணவன் எப்படி இருப்பான், பாவம் பண்ணவன் எப்படி இருப்பான்னு கேட்டேன். பார், புண்ணியம் பண்ணவன் உள்ள உட்காந்து போறான், பாவம் பண்ணவன் சுமந்து போறான். இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இது என்ன குரல்னு யாருக்கு ஞாபகம் வருதுன்னு எனக்கு சொல்லணும். புண்ணியம் பண்ணவன் உள்ள உட்காந்து போறான், பாவம் பண்ணவன் பல்லக்க சுமந்து இல்லைங்களா? அப்போ இது உண்மையா? இது சரியான தொழிலாளர் நலத்தில் இருக்கலாம். அப்போ உடல் உழைப்பு குறைவுன்னு சொல்றாரா திருக்குறள் ஆசிரியர்? உடல் உழைச்சா தப்பா? அடுத்த உழைப்புல வேணாம், அவன் உழைச்சி சாப்பிட்றான் தப்பா சார்? அப்போ உழைக்காதவன் உத்தமா, உழைச்சி சாப்பிட்றவன் பாவம் பண்ணவனா? அப்படி போயிடுது இந்த கதை. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு ஒரு விலை மதிக்க முடியாது தேர் எடுத்து கொடுப்பானா சார்? கைத்தட்டா 4 கொம்பு நட்டுட்டு போயிடுவான். எக்கனாமிக்கா வேஸ்ட் பண்ணிட்டார் பாரி. இப்படி பேசுறவங்க இருக்கான், இப்படி பேசுறீங்களா? அந்த க்ஷணம் அந்த உயிருடைய துன்பத்தை போகணும். அதுதான் பாரியினுடைய எண்ணம். அவரு காட்டில் எந்தெந்த உயிரினங்கள் ஆடிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பத்தல் போறதுக்கு அவர் போல. அவர் பார்த்த அந்த க்ஷணமே அந்த உயிருக்கு அதனுடைய துன்பத்தை போகணுன்றதுனால நான் வச்சிருந்த தேரை கொண்டு போய் நிறுத்திட்டார். அங்கே போய் நீங்கள் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு கூடாது. அது புரியும் நமக்கு. ரைட். சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் கடை. பாதி குரல் சொல்லிட்டேன், மிச்சம் பாதி சொல்றேன். சொல்லுமா? அறத்தாறு இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. அறம்னா வேற ஒண்ணு இல்லடா தம்பி, உள்ள உட்காந்து சுமந்து போறவனுக்கு என்ன வித்தியாசம் அதான் திருக்குறள் ஆசிரியர். அப்படி இந்த இடத்துல அந்த அவ குணமாலை அந்த பல்லக்க உட்காந்துட்டு போறா. அசனி வேகம் வருகிறது. அசனி வேகம் வரும்போது அது வர கூற்றத்தை பார்த்து அது யமனை போல வருதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணா, அத்தனை ஆண்களை எப்படி மறைஞ்சு போயிட்டானா, உதயசூரியன் வந்த பிற்பாடு வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம எப்படி மறைஞ்சு போகுதோ அப்படி அந்த ஊர்ல இருக்க ஆண்கள் அத்தனை பேர் மறைஞ்சு ஓடிட்டானா சார், உயிர் பயத்துல. இப்ப அந்த பெண்ணு குணமாலை மட்டும் சுமந்துட்டு வராங்க. குணமாலையுடைய தோழி என்ன பண்ணான், அந்த சுமந்துட்டு வந்த அந்த பல்லக்க கீழே வச்சுட்டு அவனும் ஓடினான்.
இவன் பல்ல போட்டு வெளியே வந்து நிற்கிறான். யானை எதிர வேகமா கொலை வெறியோட ஓடி வருது. அப்ப அவளுடைய உயிர் தோழி என்ன பண்ணலாம், குணமாலைக்கு முன்னாடி நின்னுக்கினாலாம். நின்னுக்கிட்டு, ஏ யானையே, என்ன கொண்டுட்டு போனா என்னுடைய தோழியை கொண்டு, என்னை கொன்ற வரலையுமாவது கொஞ்சம் பொறுத்துருங்க, என்ன கொண்டுட்டு அவளை கொல்றதுக்குள்ளேயாவது யாராவது வந்து என்னுடைய தோழியை காப்பாத்துன்னு கேட்கறாங்க. அவ கேட்கிற பாயிண்ட் பாருங்க, என்ன கொல்ற வரையும் கூட விட்டுருங்க சார், என்ன கொண்டுட்டு திருப்பி என் தோழியை கொல்லும் இல்லையா அந்த யானை, அதுக்குள்ளேயாவது வந்து யாராவது என்னுடைய குணமாலையை காப்பாத்துன்னு கேட்கறாங்க. மெய்காப்பாளர்னு பேரு. பிரதமர் போனா, ஜனாதிபதி போனா 4 பேர் சூட்கேஸ் எடுத்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அவங்க டிப்டாப்பா இருப்பாங்க, ஜம்முன்னு இருப்பாங்க, சூப்பர் வேலை பாவம், ஜாலியா போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எந்த நாட்டுக்கு போனாலும் கூட போறாங்க. மெய்காப்பாளர்னு பேர் அவங்களுக்கு. மெய்னா உடம்பு, இந்த உடம்பை காப்பாற்றுற வேலை அவங்களுக்கு. அப்போ உயர் அதிகாரிகள் போகும்போது இந்த மெய்காப்பாளர் போகலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆபத்து வருதுன்னா அவங்க முன்ன நின்று அவங்க அந்த அம்பையோ அந்த புல்லட்டையோ துப்பாக்கியோ தாங்கிக்கணும். அது வரையும் அவங்க ஜாலியாக இருக்கலாம் பக்கத்தில். அதை போல இந்த குணமாலையுடைய மெய்காப்பாளர் அந்த தோழி என்ன சொல்றா, என்ன கொண்டுட்டு போனா என்னுடைய தோழி கொள்ளு, அது வரலையா, அதுக்குள்ளே யாராவது இந்த ஊர்ல ஆடவரே இல்லையா, யாராவது ஒரு ஆடவர் ஓடியாங்கன்னு சொல்லி கத்துறாங்க. எல்லா ஆடவரும் எடுத்து போயிட்டாங்க, பதவி ஓடிட்டாங்க. இந்த நேரம் அந்த யானை வருதா சார், அந்த யானை எப்படி வருதுன்னு திருத்தல் தேவர் பாடுறாரு பாருங்க. கடலென காற்றன, கடுங்கட் கூற்றன, உடல் சென உருவன, ஊழி தீயன, கடாக்களில் அசனி வேகமேனு வருதான். கடல் முழக்கம் மாதிரி முழக்கம் செஞ்சு வருதான், காத்து வர வேகத்துல வருதான், அலைகள் வரக்கூடிய சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். கடலென காற்றென கடுங்கட் கூற்றென உடல் சின ஊழித்தீயன. ஊழித்தீனா ஒரு மிகப்பெரிய பிரபலம். அது நடுப்புற ஒரு வரி இருக்கும், அது அவசியம் இல்லை, நான் அந்த 3 மட்டும் சொல்றேன், அந்த ஓமை மட்டும் சொல்றேன். கடலென காற்றென கடுங்கட் கூற்றென உடல் சின உருவென ஊழித்தீயன, கடாக்களிர் அசனி வேகமே அந்த கடாக்களிர் வருதான் சார். இந்த மாதிரி உருவெடுத்து வர யானைய யார் சார் எதிர்த்து நின்று தடுப்பான்? நினைச்சு பாருங்க பாப்போம், யார் தடுப்பான்? அது பெண்ணா இருந்தானா யாரா இருந்தானா, என் உயிரை நான் காப்பாத்தி ஓடி ஆகணும். யானை கிட்ட போய் சார் எதிர்த்து நிற்க முடியும் இல்லைங்களா? அடிச்சு பிடிச்சி ஓடணும், அத்தனை பேர் ஓட்டான். அப்போ ஜீவகன் தன்னுடைய தோழர்களோட வரான். இப்போ பாருங்க, இந்த கடாக்களிர் இந்த பக்கம் வருது, அந்த இடத்துல நடக்குது. ஜீவகன் தோழரோட இந்த தெரு திரும்புறான். திரும்பின உடனே அந்த அசனி வேகம் பின்னாடி வருது, அந்த குணமாலையை நோக்கி ஓடி வருது. இந்த க்ஷண நேரத்தை பார்க்கலாம் சார். பார்த்த உடனே ஜீவகன் என்ன பண்றான், ஐயோ ஒரு பெண் இறந்து படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்பொழுது ஒரு ஆண் மகன் அவளை காப்பாற்றுறா, இந்த ஆண் உடம்பு எதுக்குடான்னு சொல்லிட்டு துடித்து ஓடுறான் சார். ஓடும்பொழுது என்ன பண்றான், குறுக்கு போய் நிற்க முடியுமா? அப்ப என்ன பண்றான், தான் காதுல போட்டுக்கிற குண்டலத்தை கழட்டுறான் சார். குடிங்கி ஒரே அடி அந்த யானையினுடைய நெத்தி பொட்டுல அடிக்கிறான் சார். எப்படி திருக்கட்ட கூட கிளைமாக்ஸ் வருதுன்னே தெரியல சார். அந்த நெத்தி பொட்டுல அடிச்ச உடனே அந்த யானை அந்த கொலைவெறியோடு ஓடுது குணமாலை நோக்கி. எதுல அடிச்ச உடனே அப்படி திரும்பிட்டு சார். திரும்பின நேரத்தில் செகண்ட்ல உடனே அவளை காப்பாற்றுறான். தூக்கி அவளை வாரப்படாச்சு. யார? குணமாலை. இப்போ அந்த யானையினுடைய பார்வை பூரா ஜீவகன் மேலே திரும்பிடுச்சு. ஜீவகன் என்ன பண்ணுச்சு, தும்பி கையில தூக்கி சொல்லிட்டு. ஜீவகன் அந்த நேரத்தில் என்ன பண்றான், அந்த யானை ஏற்றம் குதிரை ஏற்றம்லாம் பயணம் இல்லையா, அதனால அந்த கடாக்களிர்கிட்ட எப்படி தப்பிக்கணும்னு அவனுக்கு தெரியும். உடலை முறுக்கி அந்த தும்பி கையிலிருந்து தப்பிச்சு 2 தந்தங்களுக்கு இடையில போய் நின்றான். 2 தந்தங்களை பிடிச்சி நிற்கிறான். இந்த யானை மேலே ஏற்றான். யானை என்ன பண்ணுது, அவனை எப்படியாவது கொள்ளணும் தும்பி கையால சொல்லிட்டு அவன் பின்பக்கத்தால இறங்கிட்டான் சார். இறங்கி 2 கால்களுக்கு இடையில போய் நிற்கிறான். அந்த கால்களுக்கு இடையவே என்ன பண்றான், அந்த யானை அந்த தெருவில் இருந்து இன்னொரு தெருவு ஓடி போறான் சார். யானை சந்துல இருக்கான், 2 கால்களுக்கு இடையில இருக்கான். அவன் நவரத்தை பார்த்து அவனை எப்படியாவது காலால மெரிக்கணும்னு அந்த யானை நினைக்குது. அவன் எப்படி போனா இந்த யானை பின்பக்கமா கால வைக்கும் முன்பக்கமா கால வைக்கணும் தெரிஞ்சிருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானை காலுக்கு இடையில புகுந்து அந்த யானையை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துறான் சார். எவ்வளவு ஒரு காட்சி பாருங்க. 2 தந்தங்களுக்கு இடையில மாட்டினவன் ஜெயிக்க முடியுமா சார் வாழ்க்கையில? அதுவும் மதம் பிடிச்ச யானை, அதுவும் தும்பி கையில சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சு என்ன பண்றான், மேலே ஏறான். 2 கால்களுக்கு இடையே நிற்கிறான். முன்னாடி ஏறி பின்னாடி இறங்குறான். இத்தனை வித்தைகள் தெரிந்ததனால ஜீவகன் அந்த யானையினுடைய மதத்தை அடக்குகிறான்.
மதத்தை அடக்கணும்னு அந்த யானை வெக்கப்பட்டு போய் இவன் மதத்தை அடக்கியதுனால தும்பிக்கையை தூக்கி அதனுடைய தந்தத்து மேல போட்டுக்கின்னு சோர்ந்து அரண்மனைக்கு போகுது. எவ்வளோ வீர ஆவேசமா பேசுறவன் சண்டையில 4 அடி வாங்கினோடனே எப்படி தொங்கி போவானோ அப்படி போகுது சார் அந்த யானை. இப்போ ஜீவகன் அந்த முதல்ல அந்த குணமாலையை பார்க்குறான். இப்போதான் சொல்றான், அன்னைக்கு குணமாலை சொன்ன இவ சுரமஞ்சரி சொன்னா இல்லையா, சொன்னத்துல தோத்துட்டவன் நீராடக்கூடாதுன்னு. இவ தோத்துட்டு இருந்தாலும் இவன் நீராம என்ன வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. இவர் ஜெயிச்சதுனாலதான் இவன் நீராடிட்டு வரத்தும் நாம பார்க்கறதுக்கும் ஒரு இயற்கை உருவாக்கி தந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதனால அவ சொன்ன தீஞ்சொல் இன்றைக்கு எனக்கு இன்சொல்லா மாறிடுதுன்னு அவன் நினைக்கிறான். இவன் தொடர்போட அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போனோன்னா அந்த குணமாலையை பார்த்த பார்வை அவருடைய அழகுல மெய்மயந்து போறான் சார். இங்க ஒரு காட்சியை சொல்றேன் நானு. வேடத்தை வென்ற ஜீவகன் வேர்க்கண்ணுக்கு தோற்று விட்டான். அவனுடைய அறிவு, அழகு, செல்வம் அத்தனையும், அவனுடைய வீர பராக்கிரமம் அத்தனையும் குணமாலனுடைய வேர்க்கண்களுக்கு தோற்று விட்டது. அவனுடைய வீரம் யானையை வென்றது. ஆனால் வேல் போன்ற கண் பார்வைக்கு ஜீவகன் தோற்று விட்டான். வேடத்தை வென்றவன் வேர்க்கண்ணுக்கு தோற்று விட்டான். புரியுதுங்களா அந்த இடம்? அப்போ போய் என்ன பண்றான், அரண்மனையில் உட்காந்துட்டு சார் அவருடைய அந்த காட்சி அவனை கண் முன்னாடியே நிற்குது. அவ்வளோ அழகான பெண் இந்த குணமாலை. வந்து அவளை திருப்பி எப்படி பார்க்க முடியும்னு நினச்சி அவன் பார்வை அந்த கண்ணிலே இருக்கு. அவன் போய் அவளை பார்த்த உருவத்தை அப்படியே வரையணும்னு நினச்சிட்டு என்ன பண்றான், ஓவியத்தை எடுத்து வரையறான் சார். யானை மிரட்டுது விட அந்த நேரம் மறுச்சியோட ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அந்த பார்வை இவன் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரம் தான் இவன் பார்த்தானா. அப்ப யானை மிரட்ட அவள் மறுச்சியோடு ஒரு பார்வை பார்த்தாலாம். அப்ப அந்த கூந்தல் எப்படி இருந்ததோ அந்த கூந்தலை அழக பார்த்தானா, அவளுடைய மறுச்சியான கண்களை பார்த்தானா, அந்த நேரத்தில் அவளுடைய மேலாடை சற்று விலகி இருந்ததை பார்த்தானா. இந்த காட்சி அவன் கண் முன்னாடி வருதான். அப்படியே ஓவியம் திட்டானா சார். அந்த கூந்தல் அழகு, அந்த முகத்தினுடைய அழகு, அவளுடைய துணியினுடைய அழகு எல்லாத்தையும் தீட்டிட்டு ஓவியம் தீட்டின பிற்பாடு தீட்டிட்டே இருக்கானா. அந்த நேரம் பார்த்து காந்தரதத்தை வரான். காந்தரதத்தை வரான். யார் இதுன்னு கேட்கிறான். இதான் சார் சூப்பர் ட்விஸ்ட். யார் இதுன்னு கேட்கிறான். இது யாரும் இல்ல, ஒரு தேவ உலகத்து பெண்ணுன்றான், ஒரு இயக்கி அப்படின்னு. ஆமா ஆமா, உன்னை இயக்கிற இயக்கி, உன்னை இயக்கும் இயக்கி. அவருக்கு கோபம் வந்தது. ஆனா அவ அழக பார்த்துட்டு இவளே அமைதியா போயிட்டான். உன்னை இயக்கும் இயக்கி அப்படின்னு சொல்றான். அப்போ அவனே ஓவியத்தை வரைஞ்சிட்டு அவளுடைய ஆடைய அவன் சரி பண்ணணும்னு நினைக்கிறான். அது ஓவியன்றத மறந்துச்சு. அந்த ஓவியன்றத மறந்துட்டு அந்த நேரம் ஆகா இது ஓவியம் இல்லையான அப்பதான் சுய நினைவுக்கே வரலாம். அந்த ஓவியத்தை அவன் கட்டி பிடித்துக் கொள்வதாக காட்சி அமைத்தது. இந்த நேரத்தில் காந்தரதத்தை குணமாலை வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனவனே இவனுடைய நினைவாகவே அவர் இருக்கிறார். ஜீவகன் பார்த்த பார்வையிலிருந்து விலகல, ஜீவகன் நினைவாகவே இருக்கிறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, ஜீவகனுக்கும் குணமாலைக்கும் எப்படி திருமணம் நடக்குது, இதுக்கு தூது போனது யாரு, அந்த கோபத்தோட யானை அரண்மனைக்கு போச்சு இல்லையா, கட்டியங்காரன் அந்த அரண்மனைக்கு போன யானை ஏன்டா சாப்பாடு எடுத்துக்காம இறை எடுக்காம அந்த யானை தும்பிக்கையை கம்பத்தில் போட்டு நிற்குதுன்னு கேட்டதுக்கு ஜீவகன் அதனுடைய மதத்தை அடக்கிட்டானே. அந்த செட்டி மகனை நான் அன்னைக்கே கொண்டு இருக்கணும், அவனை சிறை பிடிச்சுக்கிட்டு வாங்கினான்னு உத்தரவிட்டு போறான். ஒரு பக்கம் இவனை சிறை செய்வதற்கு போர் வீரர்கள் வருகிறார்கள், ஒரு பக்கம் இவன் குணமாலையோடு இருக்கிறான், குணமாலை இவனோட நினைவோடு இருக்கிறாள். இவர்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கிறதா அல்லது கட்டியங்காரனுடைய ஆட்கள் இவனை சிறைபிடித்து அழைத்து செல்கிறாரா என்ற 3 முடிச்சுகளும் அடுத்த வாரம் தொடரும் என்பதை சொல்லி நேரம் கடந்ததனால் இதோடு இந்த குணமாலையார் விளம்பரத்தை முடித்து 3 முடிச்சுகளும் சரியாக அடுத்த வாரம் 2:30 மணியிலிருந்து 3 மணிக்குள் நீங்கள் வரக்கூடிய நேரத்தை சொன்னால் அந்த நேரத்தில் நான் வந்துவிடுகிறேன். 3 முடிச்சுகளும் அவிழ்க்கப்படும் என்ற உறுதியோடு இதுவரை செவிசாய்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
முக்கியமான நேரத்தில் தான் நாளை தொடரும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு புதிர் ஒன்று போட்டுட்டு அடுத்த வாரம் தொடரும் அப்படின்னு அடுத்த வாரம் கேட்கும். ஒவ்வொருமே முன்னாடி இன்ட்ரெஸ்டாக ஏதாவது சொல்லிங்க பார்ப்போம். ஒரு அன்பான வேண்டுகோள், திரு ராஜேஷ் அவர்கள் மிகப்பெரிய இந்த சிந்தாமணி தொடர் சொற்பொழிவுக்கு உதவி செய்து வருகிறார். எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் இந்த வீடியோவின் மூலமாக எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய சமணர்கள் மட்டுமல்லாமல் பிறரும் இந்த சிந்தாமணியை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை இனத்தான நிகழ்ச்சியினுடைய உரிமையாக ராஜேஷ் செய்கிறார். அவருக்கு நாம் அனைவரும் மனமாக நன்றியை தெரிவித்துள்ளோம். திங்கள் மாறி பெயர் திருவரம் வளர்க சென்றோர் நங்கினிதரசனார்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்களத்தினோரும் இனிதோடி வாழ்க்கையுங்கள் உங்க பண்பயன்ற நன்னோ புகழொரு பொழியமைக்கே.